F 2/4, tempo 128, 70s disco. நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோ, துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோ. நன்றி பலிகள் செலுத்திய நாங்கள் ஆலயம் கூடி வந்தோ, துதி பலிகள் செலுத்திய நாங்கள் உம்மை போற்ற வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ, நன்மை மறவா அவ கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. கர்த்தர் செய்த நன்மைக்காக நன்றி செலுத்த வந்தோ, நம்மை மறவா அவ கிருபை எண்ணியே துதிக்க வந்தோ. நன்றி கூற வந்தோம் யெகோவா தேவனையே, துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. உம்மை ஆராதிக்க வந்தோம் அன்பு கூற வந்தோம் யெகோவா தேவனையே, துதித்திட வந்தோம் தொழுதிட வந்தோம் தூயவரே சுவையே. யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்று துணையவரே, என்னாளு நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணையவரே, என்னாளு நடத்துவாரே. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதும் இல்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பன் அவர், நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. சொன்னதை செய்திடும் தகப்பன் அவர், நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்றும் துணையவரே, என்னாளு நடத்துவாரே. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்று துணையவரே, என்னாளு நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன் எனக்கென்று துணையவரே, என்னாளு நடத்துவாரே. 3/4 Hallelujah. அப்பா உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். அப்பா உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். எப்போதும் உம் புகழ்த்தானே என் நேரமும்
ஏக்கம்தானே எப்போதும் உம் புகழ்தானே என் நேரமும் ஏக்கம்தானே எல்லாம் நீதானே எனக்கு எல்லாம் நீதானே அப்பா உம்மை நேசிக்கிறேன் ஆர்வமுடன் நேசிக்கிறேன் அப்பா உம்மை நேசிக்கிறேன் ஆர்வமுடன் நேசிக்கிறேன் பலியாகி என்னை மீட்டீரையா என் பாவங்கள் சுமந்து தீர்த்தீரையா பலியாகி என்னை மீட்டீரையா என் பாவங்கள் சுமந்து தீர்த்தீரையா ஒளியாய் வந்தீரையா என் வாழ்வில் ஒளியாய் வந்தீரையா அப்பா உம்மை நேசிக்கிறேன் ஆர்வமுடன் நேசிக்கிறேன் அப்பா உம்மை நேசிக்கிறேன் ஆர்வமுடன் நேசிக்கிறேன் உந்தன் அன்பு போதுமையா உறவோ பொருளோ பிரிக்காதையா உந்தன் அன்பு போதுமையா உறவோ பொருளோ பிரிக்காதையா என் நேச நீதானையா வாழ்வில் என் நேச நீதானையா அப்பா உம்மை நேசிக்கிறேன் ஆர்வமுடன் நேசிக்கிறேன் அப்பா உம்மை நேசிக்கிறேன் ஆர்வமுடன் நேசிக்கிறேன் கண்ணீர் துடைக்கும் காருண்யமே மன்னித்து மறக்கும் தாயுள்ளமே கண்ணீர் துடைக்கும் காருண்யமே மன்னித்து மறக்கும் தாயுள்ளமே விண்ணக பேரின்பமே எனது விண்ணக பேரின்பமே அப்பா உம்மை நேசிக்கிறேன் ஆர்வமுடன் நேசிக்கிறேன் அப்பா உம்மை நேசிக்கிறேன் ஆர்வமுடன் நேசிக்கிறேன் அனுதின உணவு நீர்தானையா என் அன்றாட வெளிச்சம் நீர்தானையா அனுதின உணவு நீர்தானையா என் அன்றாட வெளிச்சம் நீர்தானையா அருட்கடல் நீர்தானையா வாழ்வில் அருட்கடல் நீர்தானையா ஏகோபித்து அப்பா உம்மை நேசிக்கிறேன் ஆர்வமுடன் நேசிக்கிறேன் அப்பா உம்மை நேசிக்கிறேன் ஆர்வமுடன் நேசிக்கிறேன் ஒரு குறைவின்றி நடத்துகிறேன் ஊழியம் தந்து மகிழ்கின்றேன் ஒரு குறைவின்றி நடத்துகிறேன் ஊழியம் தந்து மகிழ்கின்றேன் அருகதை இல்லை ஐயா எனக்கு அருகதை இல்லை ஐயா அப்பா உம்மை நேசிக்கிறேன் ஆர்வமுடன்
நேசிக்கிறேன் அப்பா, உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். ஜபமே எனது ஜீவனாகணும், ஜெயக்கோடி எனது லக்காகணும். ஜபமே எனது ஜீவனாகணும், ஜெயக்கோடி எனது லக்காகணும். ஊழியம் உணவாகணும், வாழ்வில் ஊழியம் உணவாகணும். அப்பா உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். அப்பா உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். அப்பா உம்மை நேசிக்கிறேன், ஆர்வமுடன் நேசிக்கிறேன். 4x4 Tempo 18. உன்னத தேவனே எம் இயேசுராஜனே, உம்மோடு இணைந்திட எம் உள்ளம் ஏங்குதையா. உம்மோடு இணைந்திட எம் உள்ளம் ஏங்குதையா. அன்பை பருகிட ஓடோடி வந்துள்ளோ, அன்பை பருகிட ஓடோடி வந்துள்ளோ. உமக்காக மாறிட இந்த உலகை மறக்கிறோம், நாங்கள் உம்மாக மாறிட இந்த உலகை மறக்கிறோம். இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் இயேசுவே உம்மை பற்றிதானே ஐயா. தேனிலும் இனிமையே தேவிட்டாத அமுதமே, தேனிலும் இனிமையே தேவிட்டாத அமுதமே, தேடியும் கிடைத்திடும் ஒப்பற்ற செல்வமே. உம்மை தேடினால் கிடைத்திடும் ஒப்பற்ற செல்வமே. கோபித்த உள்ளத்தின் ஆழத்தில் இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் இயேசுவே உம்மை பற்றிதானே ஐயா. பேரின்பக் கடலிலே ஓய்வின்றி மூழ்கணும், பேரின்பக் கடலிலே ஓய்வின்றி மூழ்கணும். உம்மை துதித்து மகிழணும் இயேசுவே, தூயோனாய் வாழணும். உம்மை துதித்து மகிழணும், என்றும் தூயோனாய் வாழணும். இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் இயேசுவே
உம்மை பற்றிதானே ஐயா. மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, சபையை மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, எம்மை உம்முக சாயலாய் உருமாற்றும் இயேசுவே, எம்மை உம்முக சாயலாய் உருமாற்றும் இயேசுவே. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா, நினைவெல்லாம் பேச்செல்லாம் இயேசுவே உம்மை பற்றிதானே ஐயா. ஐயாவும் நிழலிலே ஆனந்த பரவசம், ஏசையா உம் நிழலிலே ஆனந்த பரவசம், என்றும் அளவெல்லா பேரின்பம், ஆரோக்கியம் அதிசயம், என்றும் அளவெல்லா பேரின்பம், ஆரோக்கியம் அதிசயம். இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா, நினைவெல்லாம் பேச்செல்லாம் இயேசுவே உம்மை பற்றிதானே ஐயா. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா, நினைவெல்லாம் பேச்செல்லாம் இயேசுவே உம்மை பற்றிதானே ஐயா. உன்னத தேவனே எம் இயேசு ராஜனே, உம்மோடு இணைந்திட எம் உள்ளம் ஏங்குதையா, உம்மோடு இணைந்திட ஓ எஸ் உம்மோடு இணைந்திட hallelujah, we bless you Lord. E minor 3/4, tempo 136. என் இன்பத் துன்ப நேரம் நானும் மை சேருவேன். ஓ ஜீசஸ், என் இன்பத் துன்ப நேரம் நானும் மை சேருவேன். நான் நம்பிடுவேன், பாரில் உம்மை சார்ந்திடுவே. என் இன்பத் துன்ப நேரம் நானும் மை சேருவே. என் இன்பத் துன்ப நேரம் நானும் மை சேருவே. நான் நம்பிடும் தெய்வம் இயேசுவே, நான் என்றுமே நம்பிடுவேன். நான் நம்பிடும் தெய்வம் இயேசுவே, நான் என்றுமே நம்பிடுவேன். தேவனே ராஜனே தேற்றி என்னை தாங்கிடுவா. என் தேவனே என் ராஜனே தேற்றி என்னை தாங்கிடுவா. என் இன்பத் துன்ப
நேரம் நானும் உம்மை சேருவேன். என் இன்பத் துன்ப நேரம் நானும் உம்மை சேருவேன். இவரே நல்ல நேசர் என்றுமே தாங்கி என்னை நடத்துவார். இயேசுவே நல்ல நேசர் என்றுமே தாங்கி என்னை நடத்துவார். தீமைகள் சேதங்கள் சேரா என்னை காத்திடுவார். தீமைகள் சேதங்கள் சேரா என்னை காத்திடுவார். இன்ப துன்ப நேரம் நானும் உம்மை சேருவேன். இயேசுவே என் இன்ப துன்ப நேரம் நானும் உம்மை சேருவேன். பார் போற்றும் ராஜன் புவியில் நான் வென்றிட செய்திடுவார். பார் போற்றும் ராஜன் புவியில் நான் வென்றிட செய்திடுவார். மேகத்தில் தோன்றுவார் அவரை போல மாறிடுவேன். மேகத்தில் தோன்றுவார் அவரை போல மாறிடுவேன். என் இன்ப துன்ப நேரம் நானும் உம்மை சேருவேன். என் இன்ப துன்ப நேரம் நானும் உம்மை சேருவேன். நான் நம்பிடுவேன் பாரில் உம்மை சார்ந்திடுவேன். நான் நம்பிடுவேன் இப்பாரில் உம்மை சார்ந்திடுவேன். இன்ப துன்ப நேரம் ஆமென் உம்மை சேருவேன். இன்ப துன்ப நேரம் நானும் உம்மை சேருவேன். ஒப்பற்ற என் செல்வமே ஓ எந்தன் இயேசுநாதா. ஒப்பற்ற என் செல்வமே ஓ எந்தன் இயேசுநாதா. உம்மை நான் அறிந்து உறவாட உம் பாதம் ஓடி வந்தே. நான் உம் பாதம் ஓடி வந்து உம்மை நான் ஆதாயமாக்கவும் உம்மோடு ஒன்றாகவும் உம்மை நான் ஆதாயமாக்கவும் உம்மோடு ஒன்றாகவும் எல்லாமே குப்பையன எல்லாமே குப்பையன என்னாலும் கருதுகிறேன். என்னாலும் கருதுகிறேன். ஒப்பற்ற என் செல்வமே ஓ எந்தன் இயேசுநாதா. ஒப்பற்ற என் செல்வமே ஓ எந்தன் இயேசுநாதா. என் விருப்பம் எல்லாமே இயேசுவே நீர்தானன்றோ. என் விருப்பம் எல்லாமே
இயேசுவே நீர்தானன்றோ உமது மகிமை ஒன்றே, உமது மகிமை ஒன்றே என் உள்ளத்தின் ஏக்கமையா, என் உள்ளத்தின் ஏக்கமையா. ஒப்பற்ற என் செல்வமே ஓ எந்தன் இயேசுநாதா, ஒப்பற்ற என் செல்வமே ஓ எந்தன் இயேசுநாதா. கடந்ததை மறந்தே கண் முன்னால் என் இயேசுதான், கடந்ததை மறந்தே கண் முன்னால் என் இயேசுதான். தொடர்ந்து ஓடுவே உம்மை தொடர்ந்து ஓடுவே, தொல்லைகள் என்ன செய்யும், தொல்லைகள் என்ன செய்யும். ஒப்பற்ற என் செல்வமே ஓ எந்தன் இயேசுநாதா, ஒப்பற்ற என் செல்வமே ஓ எந்தன் இயேசுநாதா. உம்மை நான் அறிந்து உறவாட உம் பாதம் ஓடி வந்தே, நானும் பாதம் ஓடி வந்தே, நானும் பாதம் ஓடி வந்தே, நானும் பாதம் ஓடி வந்தே. திராட்சை செடியே இயேசு ராஜா, திராட்சை செடியே இயேசு ராஜா, உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள், உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள், உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள், உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள். திராட்சை செடியே இயேசு ராஜா, திராட்சை செடியே இயேசு ராஜா, பசும்புல் மேய்ச்சலிலே நடத்தி செல்பவரே, பரிசுத்தமானவரே ஐயா, மேய்ச்சலிலே நடத்தி செல்பவரே, பரிசுத்தமானவரே. உள்ளமே மகிழுதையா உம்மோடு இருப்பதனால், உள்ளமே மகிழுதையா உம்மோடு இருப்பதனால், கள்ளம் நீங்குதையா எனக்கு கள்ளம் நீங்குதையா. திராட்சை செடியே இயேசு ராஜா, திராட்சை செடியே இயேசு ராஜா, குயவன் கையில் உள்ள களிமண்ணாங்களையா ஏந்தி வணைந்திடுமே ஐயா, குயவன் கையில் உள்ள களிமண்ணாங்களையா ஏந்தி வணைந்திடுமே. சித்தம் போல் உருவாக்கும் சுத்தமாய் உருமாற்றும், சித்தம் போல் உருவாக்கும் சுத்தமாய் உருமாற்றும், நித்தமும் கரத்தில் நாங்கள் நித்தமும் கரத்தில். திராட்சை செடியே இயேசு ராஜா, திராட்சை செடியே இயேசு ராஜா, வார்த்தையில் நிலைத்திருந்து தினமும் கனி கொடுக்கும் சீடர்கள் நாங்கள் ஐயா, ஐயா வார்த்தையில் நிலைத்திருந்து
தினமும் கனி கொடுக்கும் சீடர்கள் நாங்கள் ஐயா. உந்தன் வேதத்தை ஏந்துகிறோம், வாசித்து மகிழுகிறோம். வேதத்தை ஏந்துகிறோம், வாசித்து மகிழுகிறோம். தியானம் செய்கின்றோம், வாழ்வில் தியானம் செய்கின்றோம். ஏகோபித்து திராட்சை செடியே இயேசு ராஜா, திராட்சை செடியே இயேசு ராஜா. உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள், உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள். உம்மோடு இணைந்திருக்கும் உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள். திராட்சை செடியே இயேசு ராஜா, திராட்சை செடியே இயேசு ராஜா, திராட்சை செடியே இயேசு ராஜா, திராட்சை செடியே இயேசு ராஜா. ஹல்லேலூயா. There is none like you, Lord. Me parandana maduri larandara mashibari biliri. நன்றி அப்பா, நன்றியோடு பணிகிறோம். சந்திர மந்திரியோ குரபலரபலபஷபரபலரப. E minor 2/4 tempo 100 pop R&B. அழகானவர் அருமையானவர் இனிமையானவர் இயேசு. அழகானவர் அருமையானவர் இனிமையானவர் மகிமையானவர் மீட்பரானவர். மகிமையானவர் மீட்பரானவர் அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. ஓ அழகானவர் அருமையானவர் இனிமையானவர். அழகானவர் அருமையானவர் இனிமையானவர் மகிமையானவர் மீட்பரானவர். மகிமையானவர் மீட்பரானவர் அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. சேனைகளின் கர்த்தனம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேல. சேனைகளின் கர்த்தனம் மகிமையின் ராஜா, என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேல. இம்மட்டும் இனிமேலும் எந்த நேச, இம்மட்டும் இனிமேலும் எந்த நேச. என்னுடையவர் என் ஆத்மநேசரே, என்னுடையவர் என் ஆத்மநேசரே. அழகானவர் அருமையானவர் இனிமையானவர். அழகானவர் அருமையானவர் இனிமையானவர் மகிமையானவர் மீட்பரானவர். மகிமையானவர் மீட்பரானவர் அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. கண்மலையும் கோட்டையும் துணையுமானார், ஆற்றி தேற்றி காத்திடும் தாயுமானவர். கண்மலையும் கோட்டையும் துணையுமானார், ஆற்றி தேற்றி காத்திடும் தாயுமானவர். என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா,
என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா, என்னுடையவர் என் ஆத்மநேசரே, என்னுடையவர் என் ஆத்மநேசரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு, 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 அவர் இயேசு, இயேசு, இயேசு. கல்வாரி மேட்டிலே, கொல்கதாவிலே நேசர் ரத்தம் சிந்திய என்னை மீட்டார். கல்வாரி மேட்டிலே, கொல்கதாவிலே நேசர் ரத்தம் சிந்திய என்னை மீட்டார். பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா, பாசத்தின் எல்லைதான் இயேசு ராஜா. என்னுடையவர் என் அன்பு ரட்சகர், என்னுடையவர் என் அன்பு ரட்சகர். Glory. அழகானவர், அருமையான, இனிமையானவர், அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர், மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு, 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 அவர் இயேசு, 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 அவர் இயேசு, 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 அவர் இயேசு, இயேசு, இயேசு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Oh, praise you, God. Lemanana shabarabalabalala. நீர்தான் எங்கள் பங்கு, நீர்தான் எங்கள் சொத்து, நீர்தான் எங்கள் சுதந்திரம், நீர்தான் எங்கள் நங்கூரம். ஓ ரிமம ரக்ல கரபலரி பலபலல பலபலபல. நாம கேள்விப்பட்டிருக்கோம் தமிழர்கள் கூட்டத்தோடு கோவிந்தான்னு. அப்படி இல்லை, தனியா ஒவ்வொருத்தர் அவர் இயேசு, அவரன் இயேசு, அவரன் இயேசுன்னு. அவனுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு போல இருக்கு, லூசு அப்படி யாராவது சொன்னா கூட அவரன் இயேசு, அவரன் கண்மலை, அவரன் கோட்டை, அவரன் துணையுமானவர், அவரன் கேடகம், அவரன் மறைவிடம். இது பர்சனலா நீங்களும் நானும் சொன்னாதான் வெற்றி. எரிகோ அன்னைக்கு இருந்த ஜனக்கூட்டமான இஸ்ரவேலுக்கு எதிரிகளாக இருந்தாங்க. எத்தனை நூற்றுக்கணக்கானவர்கள், ஆயிரக்கணக்கானவர்கள் எரிகோ மதிலை சுற்றி வந்தார்கள் யோசுவாவின் கீழே, எனக்கு தெரியாது. ஆனால் ஒவ்வொருத்தரும் இல்லை, அவன் சத்தம் போடுவான், என்னோட அவனுக்கு அடி தொண்டை, என்னோட அவனுக்கு கீச்சும் தொண்டை, அவன் சத்தம் போடுவான், அது போதும், நான் சும்மா பின்னாடியே போயிட்டே இருக்கேன். அப்படி கிடையாது, எல்லாரும் சேர்ந்து ஆரவரித்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இல்ல, வாஸ்தவத்துக்கு ஒரு இன்வென்ட்ரிங்கிறாங்க பாருங்க, ஒரு 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 முறை பயிற்சி பண்ணி பார்க்கணும், முயற்சி பண்ணி பார்க்கணும். ஆண்டோடைய பிள்ளைகளாக இருக்கிற ப்ராபப்ளி ஒரு தெருவில் 4-5 குடும்பம் இருந்தால் 4-5 குடும்பம் ஒரு நாள் திட்டம் பண்ணி காத்தால ஒரே கத்தணும் அல்ல இயேசு. ஹல்லேலூயா. அப்போ வெக்கமான சூடு இல்லாமல் அப்படியே அவன் சாமியை சொல்லிகிட்டே இருக்கான், ஓ மோன்னு சொல்லிட்டு இருக்கான், என்னென்னத்தையோ சொல்லிட்டு இருக்கான். நம்ம பூனை மாதிரி வீட்டுக்குள்ளே மியா மியா பூனைக்குட்டிங்கிற மாதிரி
ஐயோ அடுத்த வீட்டு சத்தம் கேட்டக்கூடாதுன்னு போட்டுட்டு இருக்கோம். நம்ம கூச்சல் போடணும். இயேசு அவரே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவன். நம்ம கிளம்புனா கண்டிப்பா பக்கத்துக்கு எரிக விழும். தோத்திரம். பிரைஸ் லார்ட். இந்த வர வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 6 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் சபை மக்களான நீங்கள் பல எல்லையிலேருந்து வரீங்க. உங்கள் எல்லையெல்லாம் நீங்கள் 2 பேரா ஜெபநடை செய்ய போகிறீங்க. திருச்சி முழுசும் செய்ய போகிறோம். திருச்சி முழுசும் எல்லா சபைகளும் இதை செய்ய போகிறாங்க. வர வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் உங்கள் தெரு 2 தெரு இல்லைன்னா ஒரு மாதிரி ஒரு சதுரமாக ஒரு 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 வரைபடமாக மனசில் வச்சுக்கோங்க. உங்கள் தெரு, பக்கத்து தெரு, அடுத்த தெரு, இல்லைன்னா இது மாதிரி 4-5 தெரு. எத்தனை பேர் நீங்கள் யாரும் தெரியாமல் கூட்டமாக இல்லாமல் 2 பேரா ஜெபநடை செய்ய போகிறீங்க. உங்கள் உள்ளத்தில் வைராக்கியத்தோட அந்நிய பாஷையில் பேசி விருட்டுன்னு நடக்கக்கூடாது. ஒவ்வொரு அடியும் ஆண்டவருக்கு சொந்தமாகணும். சோத்திரம். ஒவ்வொரு இன்ச்சாக இருக்கிற எல்லா அருவருப்புகள் வேற இருக்கப்படணும். எல்லா எல்லையில் இருக்கிற அசுத்தங்கள், பாவங்கள், விபச்சார வேசித்தனங்கள், விக்கிரகங்கள் கட்டோடு ஒழியணும். கூக்குரல், வேதனை, துக்கம், குடிவெறியின் ஆவி, சூதாட்டத்தின் ஆவி, முரட்டாட்டத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தினாலே முறியணும். ஓ ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தனும் மகிமையின் ராஜா என்று நம்மோடு இருக்கும் இம்மானுவேலன். சேனைகளின் கர்த்தனும் மகிமையின் ராஜா என்று நம்மோடு இருக்கும் இம்மானுவேல. இம்மட்டும் இனிமேலும் எந்த நேச, இம்மட்டும் இனிமேலும் எந்த நேச, என்னுடையவர் என் ஆத்மநேசரே, என்னுடையவர் என் அன்பு ரட்சகர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். மகிமையானவர், மீட்பரானவர். மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. ஹல்லேலூயா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் துல்லியமாக பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள எங்களுக்கு கற்றுத்தாரும். Teach us how to sanctify thee in our hearts. 98 காலங்களாக, 1000ஆம் ஆண்டு காலங்களாக சில பழக்க வழக்கங்கள் மூலமாக, சாங்கியமான நடத்தை மூலமாக நம்மை பரிசுத்தம் பண்ணி கொள்கிறதாக நாங்கள் எண்ணிக்கொண்டே வருகிறோம். தகப்பனே, ரொம்ப துல்லியமாக எங்களுக்கு கற்றுத்தாங்க. Important to us such a precise knowledge, a sharp intuitive guidance of the Holy Spirit. Help us to go past all formalities. நாங்கள் உம்மை பரிசுத்தம் பண்ணி கொண்டது மெய்யாய் நீர் காணும்போது எங்கள் மேலே உதித்தருளும், எங்கள் மத்தியிலே எழுந்தருளும். உம்முடைய மகிமை நாங்கள் வசிக்கும் எல்லைகளை, வாசஸ்தலத்தை, கூடியொரும் நேரத்தை, இடத்தை உம்முடைய மகிமையால் நிறைக்கட்டும். உம்முடைய மகிமை எங்களை பற்றி கொள்ளட்டும். உம்முடைய மகிமை எங்களை சிறை பிடிக்கட்டும் ஆண்டவரே. ஓ காட், நீர் எங்களுக்குள்ளாக, நாங்கள் உமக்குள்ளாக, நீர் எங்களோடு, நாங்கள் உம்மோடு என்பதே உம்முடைய ஒரே நோக்கம். அதுதான் நித்திய நோக்கம்.
இந்த ஒத்திகை நடக்கும் இந்த பூமியின் நாட்களிலே நாங்கள் ஆண்டவரே பயிற்சி பெற்றுக்கொள்வதிலும் பயிற்சி செய்வதிலும் முயற்சி செய்வதிலும் சோர்ந்து விடாமல் தளர்ந்து விடாமல் விடாமுயற்சியுடன் நிலைத்திருக்க அருள் தாங்க. பிரயத்தனப்பட்டுள்ளோம் உம்மை துதிக்க, உம்மை ஸ்தோத்திரிக்க. இறக்க உருக்கமாய் சுகந்த வாசனையாய் எங்கள் துதிகளை முகர்ந்து ஆட்கொண்டு வழி நடத்தும் இயேசு நாமத்தில் பிதாவே. உட்கார்வோம். பிள்ளைகள் பாடலை பாடுவார்கள், காணிக்கை செலுத்துவோம். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த வாரத்தில் நாங்கள் பிரயோஜனமான நிலை தொடர்ந்து தியானிக்க எங்களுக்கு உதவி செய்யும் இயேசு நாமத்தினாலே பிதாவே. நாம் இந்த மாத்துக்குரிய கருப்பொருளாக சீர்திருத்தத்தை பற்றி தியானிக்க ஆரம்பித்தோம். சீர்திருத்தம் ஒரு மாதத்துக்குரிய கருப்பொருள் மாத்திரமல்ல, கிறிஸ்தின் வருகை பரியந்தம் நாம் மறுசீரமைவது, நற்சீர் பொருந்துவது என்பது தேவனுடைய இதயத்தில் நித்தமும் மொத்தமாக நித்தமாக நிலவி கொண்டிருக்கிற ஒரு உத்தரவாதம் மிக்க ஒரு பொறுப்பு. God has taken such a massive eternal responsibility to purify, to sanctify, to take all his children back to himself. இதெல்லாம் அவரால் தான் செய்ய முடியும். இப்படிப்பட்டதான ஒரு பெரிதான ஒரு பணியை, ப்ராஜெக்ட்னு சொல்லிக்கிறோமே, இப்படிப்பட்டதான ஒரு பெரிதான ஒரு கடமை மிக்க உத்தரவாதம் மிக்க ஒரு பணியை அவரால் மாத்திரம்தான் எடுத்துக்கொள்ள முடியும். அவர் மாத்திரம்தான் இப்படிலாம் யோசிக்க முடியும். திஸ் இஸ் an exponential degree of work responsibility. ஐநா சபையின் தலைவர் உலகத்தெல்லாம் கண்காணிக்கிறான் நம்ம நினைக்கிறோம். அங்கே நடக்கிற கூத்து சந்தி சிரிக்கிற மாதிரி தான் இருக்குது. அமெரிக்க ஐக்கிய நாட்டு பிரசிடெண்ட், ஜனாதிபதி பெரிய ஆள் நினைக்கிறோம், அமெரிக்கா சூப்பில் இருக்குது. எல்லா வல்லரசுகளும் பெரிய நெருக்கத்தில் இருக்காங்க, மகா கேவலமாக ஆட்சி செய்கிறார்கள். இது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வினுடைய பாதுகாவலுக்கு, செக்யூரிட்டி ரொம்ப தலைப்போகிற விஷயம். கரணம் தப்பினால் மரணம் என்கிறது போல ஒரு விஷயம். ஏன் தேவன் இந்த மறுசீரமைப்பில் சின்ன சின்ன பெரிய முக்கியமான அவசியமான நிழலை போல நாம் ஒதுக்கி வெறுக்க முடியாத ஈடுபாடுகள், அர்ப்பணிப்புகள், இணைப்புகள் இருந்து எல்லாவற்றையும் முழுமையாக்கும் விதமாக அது செயல்பட்டாலும் தேவன் ஏன் இந்த மறுசீரமைப்பை யோசித்தார் என்றால், சீர்கேடு சிருஷ்டிப்பின் ஆரம்பத்திலே ஏற்பட்டு விட்டது. தேவன் சீர்கேடை ஏற்படுத்தவில்லை. நாம் இந்த ஊழிய பாதையில் ஏராளமான முறைகள் இந்த காரியத்தை கேட்டிருக்கிறோம். தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார். அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள், இதை மாத்திரம் கண்டேன் என்று பிரசங்கின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். God made man upright, but we have found many froward ways. தில்லுமுள்ளு கொச்சையாக சொல்லப்போனால் அநேக உபாய தந்திரங்கள் புரியலைன்னா, ஆண்டவர் நம்மளை செம்மையானவங்களாம் உண்டாக்கினார், ஆனால் நாமும் அநேக தில்லுமுள்ள தேடிக்கொண்டோம் என்று வேதம் சொல்கிறது. சாலமன் ராஜா சொல்கிறார். அவருடைய அந்த உணர்வு அடைந்த அந்த பின்மாற்றத்தின் காலத்தில் அநேக விஷயங்களை புரிகிறார். நமக்கு இது தேவை என்று பரிசுத்த ஆவியானவர் கருதி எழுதி வைத்திருக்கிறார். பூமியானது ஒழுங்கின்மை வெறுமையுமாய்ந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடினார். ஒழுங்கின்மை வெறுமையின் தேவ நீக்கினார், வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். எப்பொழுதெல்லாம் வாழ்விலே அனைத்து விதமான பரிமாணங்களிலே அனைத்து விதமான சம்பந்தப்பட்ட ஜட சம்பந்தமான விஷயமோ, மனுஷ சம்பந்தமான விஷயமோ, உறவு சம்பந்தமான விஷயமோ, உணர்வு சம்பந்தமான விஷயமோ, அதில் ஏற்படுகிற சீர்கேடுகள் நம்மை நோய் கொள்ள செய்கிறது. நம் வாழ்விலே பளிச்சுன்னு திடீர்னு எரிந்து கொண்டிருக்கிற பல்பு ஃபியூஸ் ஆகுது பார்த்தீங்களா?
அவ்வளோ எவ்வளோ தான் எடுத்து அந்த காலத்தில் அந்த குண்டு பல்பு இருக்கும், அதெல்லாம் தட்டி பார்த்தாலும் சில நேரத்தில் டங்ஸ்டன் ஒன்றாகாது. இன்றைக்கெலாம் எல்இடி லேம்ப்ஸ் ஒன்றுமே செய்ய முடியாது, ஆமஞ்சேஸ் தான், போனது தான். யூ ஹாவ் டு த்ரோ இட் அவே. நம் வாழ்விலே அது ரொம்ப நாகரிகமான சீர்கேடோ, அது அறிவுக்கு அடுத்த சீர்கேடோ, அனுபவத்துக்கு அடுத்த சீர்கேடோ, பொருளாதாரத்துக்கு அடுத்த சீர்கேடோ, சமுதாயத்துக்கு அடுத்த சீர்கேடோ, இயற்கை சீர்கேடோ, அது வரும்பொழுது மனுக்குலத்தில் இருள் கவ்வுகிறதை நீங்கள் பார்க்கலாம். கவனிக்கணும், நீங்கள் இன்வென்ட்ரி பண்ணணும். மேகம் போல அந்த ஒழுங்கினங்கள் நம்மேல் படருகிறது. Any kind of transgression functions as a cloud that will cover you, cause darkness to come upon you, it will shadow you. நமக்கு நிழல் என்பதை மேன்மைப்படுத்தி இல்லை முக்கியப்படுத்தி நன்மையாக மாற்றி கொடுத்த ஒரே நிழல் உன்னதமானுடைய நிழல். உன்னதமானுடைய மறைவு சர்வவல்லருடைய நிழல். வேறு எந்த ஒரு நிழலை பற்றி நாம் யோசிக்கவும் பீத்திக்கவும் தம்பட்டாடிக்கவும் அவசியமே இல்லை. ஆனால் நாம் மீறும் பொழுது, சீர்கேடு உண்டாகும் பொழுது இருள் நம்மை கவ்வுகிறது, வெளிச்சம் மங்குகிறது, வெளிச்சமே இல்லாமல் போகிறோம். வெளிச்சம் இல்லாத இடத்துல பூச்சி போட்டு சேரும், அழுக்கு உண்டாகும். We won't be able to clean it properly. ரொம்ப அற்பமான ஒரு நிலையிலிருந்து அபாரமான மலையளாவிய ஒரு விஷயம் வரைக்கும், சம்பவம் நிகழும் வரைக்கும் இருள் செய்யக்கூடிய வேலை இருள் செய்யும், ஒளி செய்யக்கூடிய வேலையை ஒளி செய்யும். தேவன் மனிதனை ஏதேனில் வைத்து ஏதேனை இழந்ததினாலே தேவன் துக்கம் அடைந்திருப்பார் என்று நாம் கருதினாலும் தேவன் சோர்ந்து போகவில்லை. ஏசாயா 40ஆம் அதிகாரம் இறுதி வசனங்கள் 28 31 வரைக்குமாக அவர் இலக்கரித்து போகவில்லை, இளைத்து போகவில்லை, சலித்து போகவில்லை. ஆண்டவர் மறுசீரமைப்பை ஏற்படுத்தினார், மறு சிருஷ்டிப்பை ஏற்படுத்தினார். மனிதனோடு அவருடைய எல்லையில்லாத அந்த அழகை பகிர்ந்து கொண்ட உடனே மனிதன் ஜீவாத்மாவாக படைக்கப்பட்டவன் மரணத்தை தழுவினான். அவனுக்கு அந்த நொடி பொழுதிலே அவன் மூச்சு விடுற வரைக்கும் அவனுக்கு விரோதமாய் போராடுகிற சத்துருவாக மரணம் அவனுக்குள்ளாக ஏற்பட்டு விட்டது. பாவத்தின் சம்பளம் மரணம் என்று இறுதியிலும் இறுதியாக புதிய ஏற்பாட்டில் தான் ஆண்டவர் மரணத்தினுடைய சம்பளமாக, பாவத்தினுடைய சம்பளமாக மரணத்தை ஆண்டவர் சுட்டி காண்பிக்கிறார். மரணத்தை பற்றி ஏராளமான தெளிவுகளை, வெளிச்சத்தை, புரிதலை ஆண்டவர் தந்திருந்தாலும் இன்னுமே இந்த மருத்துவ தொழில்நுட்பத்திலே, அறிவு நுட்பத்திலே, அனுபவ நுட்பத்திலே மரணத்தை வெல்ல மருத்துவர்களாலே முடியவில்லை, மருந்துகளாலே முடியவில்லை. மூலிகைகளை நாடுகிறார்கள், கண்டிப்பாக மாற்றங்கள் காண்கிறார்கள், ஆனால் மரணத்தை வெல்ல முடியவில்லை. மரணத்தை வென்றுவிட்டோம் என்ற ஏராளமான கட்டுக்கதைகள் உலக சரித்திரத்திலே, கலாச்சார பின்னணியிலே தொட்ட காலங்களாக இருக்கிறது. ஆனால் வேதம் மாத்திரம்தான் சரீர உயிர்த்தெழுதலை பற்றி தெளிவாகவும், நித்திய உயிர்த்தெழுதலை பற்றி, 2 விதமான உயிர்த்தெழுதலை பற்றி சங்கோஜமின்றி சத்தியமாக, ஆணித்தரமாக, அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. ஸோ மனிதனை, மனுக்குலத்தை, சிருஷ்டிப்பை தேவன் இழந்து போக விரும்பவில்லை. கழுதை கட்டிச்சு குட்டிச்சவராச்சு, ஒதுக்கி தள்ளு, கடாசி விடு அப்படின்னு ஆண்டவர் விடலை. புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேமை தேவன் நினைவு கூர்ந்தார். மனிதனுக்கு நியமிக்கப்பட்ட 969 வருஷம் வரைக்கும் ஒருத்தன் வாழ்ந்திருக்கான். 1000 வருஷத்தை தேவன் யோசிக்கல, அனுமதிக்கல. அந்த அப்படியே இந்த லைஃப் ஸ்பேனை 120 வருஷமாக குறைச்சார். அதுக்கப்புறம் மோசையின் காலத்தில் 70-80 வருஷமாக குறைச்சார்.
வாழ்நாட்காலத்தை நீட்டித்து கொடுக்கிறாரோ இல்லையோ, முடிவில்லா வாழ்வை பற்றிய முடிவில்லாதவர், துவக்கமும் முடிவும் இல்லாதவர், ஆதியும் அந்தமானவர், ஆல்ஃபா ஒமேகா ஆலஃப் தவானவர். இதனுடைய தாக்கம் மறைமுகமாக பகிரங்கமாக தொடரும், தூரப்படுத்தும், இழந்து போவோம் என்பதற்காக நித்திய ஜீவனை தேவன் வாக்குறுதி பண்ணினார். மரணத்தை மரணத்தாலே வென்றார். மரணத்தால் ஏற்படுகிற சீர்கேடுகள் ஏராளம். டெய்லி நம்ம சாகுறோம், டெய்லி வி டை. அது டெக்னிக்கலாக, ஃபிசிக்கலாக, ஃபிசியலாஜிக்கலாக வி டை. அதெல்லாம் நம்மளுடைய கவனம் இல்லாமே நடக்குது. ஆனால் நாம் மறிக்க வேண்டிய ஒரு மரணத்தை பற்றி ஆண்டவர் கவனத்தோடு, தெளிவோடு, புத்தி தெளிவோடு, விழிப்போடு, சுயத்துக்கு சாக வேண்டும், உரிமைக்கு சாக வேண்டும், விட்டு கொடுக்க வேண்டும், பாவத்துக்கு மறிக்க வேண்டும், நீதிக்கு பிழைத்திருக்க வேண்டும் என்று வாழ்ந்து காட்டி போதித்திருக்கிறார். முன்மாதிரியை பின்வைத்து சேர்ந்திருக்கிறார். இதை நாம் இந்த போதக வடிவிலே கேட்டறிந்தாலும், நினைவு கொண்டாலும், நினைவு கூர்ந்தாலும் இப்படி நடந்து தீர வேண்டியது. இது சாத்தியக்கூறற்ற ஒரு காரியமாக இருந்ததுனாலே தேவனே அதை சாத்தியமாக்கினார். அசாத்தியங்கள் சாத்தியமேன்னு ஒருத்தர் பாடிட்டார். அசாத்தியமான விஷயந்தான், ஆனால் அதை ஆண்டவர் தனது கீழ்ப்படுதலாலே சாத்தியமாக்கினார். மறுசீரமைப்பினுடைய உச்சகட்டமான தங்கமல ரகசியம் கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் வார்த்தை நமக்கு பிடிக்கலைன்னா நம்ம கோஆப்ரேஷன், ஒத்துழைப்பு என்பதை நான் பல ஆண்டுகளாக சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஒன்ஸ் we decide to come forward to cooperate, we see a renewal, revival, rejuvenation, redirection, rebuilding, restoration, resurrection, and so on and so forth. இழந்து போனதை தேடும் ரட்சிக்கும் உலகத்திலே வந்த ஒருத்தர் நாம் ஆராதிக்கிற தேவனாகிய கர்த்தர். காலுக்காகாத செருப்பை கலட்டி எறிங்க தான் நம்ம தமிழில் கேட்டிருக்கோம். வசதி இல்லாதவங்க செருப்பை தைச்சி திருப்பி போட்டுக்கிறாங்க. ஆனால் வேதத்தில் நாம் ஒதுக்கப்பட்டவங்க, விரும்பப்படாதவங்க, நாம் தகுதி இழந்துட்டோங்கிறது ஆண்டவர் சுட்டி காமிக்காமல் இல்லை. ஆனால் நான் உன்னை வெறுத்து விடவில்லை, என்னுடைய மறுசீரமைப்பின் ஆதரவுகளோடு கூட, ஆணைகளோடு கூட, அரவணைப்போடு கூட, ஆற்றலோடு கூட, அறிவோடு கூட, ஆலோசனைகளோடு கூட ஒத்துழைத்து பார். நீ முந்தைய நிலைமை பார்க்கலாம் பிந்திய நிலைமை கேடானதே, இப்போ உன்னுடைய நிலைமை அதிக மேன்மை உள்ளதாக நான் மாற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறதை பார்க்கிறோம். வேதத்தை நேரம் காலம் சமயம் எடுத்து படிங்க. காத்துக்கருப்பு நீங்கணுங்கிற பயத்தோடு படிக்காமல் ஒரு சரித்திர புத்தகமாக படிங்க, வாழ்க்கையினுடைய ஆலோசனை புத்தகமாக படிங்க. புரியாத இந்த சரித்திர சம்பவங்கள் நடந்த 2 சாமுவேல், 1 சாமுவேலேருந்தே படிங்க. 1 சாமுவேல், நியாயாதிபதிகள்லேருந்தே கொடுங்க. நியாயாதிபதிகள், 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், 1 நாளாம், 2 நாளாம் முழுசும் படிச்சிங்கன்னா அநேக சீர்திருத்தங்களை தேவன் அனுமதித்திருந்தாலும் தங்களுடைய முரட்டாட்டத்தினாலே கைவிடப்பட்டவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் தேவன் அவர்களை திரும்பியும் சேர்த்து கொள்வதற்கு தீர்க்க தரிசனங்களை உரைத்திருக்கிறார். இப்போ ஆர்பிஎம் இதை நீங்களும் நானும் டுகெதர், உங்களோடு நானும் என்னோடு நீங்களுமா சேர்ந்து யோசிக்க வேண்டியது, உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் இது நமக்கு லாபமாக இருக்கும். உயிரோடு இருக்கிற வரைக்கும், கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் மறுசீரமைப்பு, நற்சீர் பொருந்துதல் நமக்கு பெரிய நம்பிக்கை நங்கூரமாக இருக்கும், நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கும். மூச்சு விட்டோம், அவ்வளோதான். இந்த உலக வழியிலே நாம் திரும்பி வரப்போகிறதில்ல. இனி நமக்கு 2வது தருணத்தை தேவன் தரப்போகிறதில்ல. ஸோ அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும். இதனுடைய அந்த உத்தமமான, நிச்சயமான, நீதி நிறைந்த, நிர்மலமான நிர்வாக திறமை, நிர்வாகத்தினுடைய உண்மை கடவுளுடைய கையில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் மர்மமாக அதை ரசிக்காமல் பிரிண்டட் பேஜஸில் அவருடைய இந்த ஒத்தாசைகள் எவ்வளவு நமக்கு உண்மையாக நடக்கும் என்பதை எழுதி தந்திருக்கிறார்.
கடவுள் பேசாததை கடவுளுக்காக பேசுவதை நம்ம நிறுத்தணும்னு பல ஆண்டுகளாக நினைவுபடுத்தி கொண்டே வருகிறேன். We have to stop speaking for God. We have to learn to receive from God to speak what He has given us. நமக்கு என்ன கொடுத்துருக்கிறாரோ அதை பேசுகிறதுக்கே நமக்கு துப்பு வேணும், துணிவு வேணும், தைரியம் வேணும், விவேகம் வேணும், பொறுமை வேணும், பண்பு பணி வேணும், தாழ்மை வேணும், ஆனந்தம் வேணும், மகிழ்ச்சி வேணும். தேவன் பேசாததை நம்ம அவர் வாயில் போடணும்னு அவசியம் இல்லை, மனசில் போடணும்னு அவசியம் இல்லை. He is not going to accept it. அவர் தன்னிகரற்ற தனி புருஷர், அவர் முழு நிறைவானவர். God has got no lack at all. இதெல்லாம் நம்முடைய புது வாழ்வுக்கு, மறுசீரமைப்புங்கிற கஷ்டமான வார்த்தை தான். புது வாழ்வு, புதுமை, நன்மை, இதிலும் மேன்மையானதெல்லாம் அப்படின்லாம் யோசிக்கிறோமே, அதாவது தேவன் யோசிக்காமல் இல்லை. ஆனால் அது ஒரு வெத்து வேட்டாக, வெறும் உற்சாகமான மோட்டிவேஷனல் ஸ்பீச்சாக, முற்போக்கான பேச்சாக இருந்து சரக்கு இல்லாமல் இருக்கக்கூடாது. பிரைஸ் லார்ட். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம், the book of Isaiah, chapter 60. நாம் கூடாரத்தில் கூடியிருந்த காலத்தில் 2 வருடங்கள், எக்ஸாக்டாக இயர் ஞாபகம் இல்லை, தெளிவாக பேசியிருக்கார். 2000க்கு பின்னே ஒரு முறை பேசியிருக்கிறார், 2000க்கு முன்னே ஒரு முறை பேசியிருக்கார். அந்த அளவுக்கு எனக்கு ஞாபகம் இருக்குது. ஐ டோன்ட் நோ த எக்ஸாக்ட் இயர். அதில் இப்படி வாசிக்கிறோம். பதிமூணாம் வசனத்தில் ஏசாயா 60:13, என் பரிசுத்த ஸ்தானத்தை சிங்காரிக்கும்படிக்கு லீபனோனின் மகிமையும் தேவதார் விருட்சங்களும் பாய்மர விருட்சங்களும் புன்னை மரங்களும் கூட உன்னிடத்திற்கு கொண்டு வரப்படும். என் பாதஸ்தானத்தை மகிமைப்படுத்துவேன். மகிமைப்படுத்துவேன் என்று ஒரு காரியத்தை சொல்லும்போது, ஃப்யூச்சர் ட்ரெண்ட்ஸ், எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்காலத்தில் ஆண்டவர் சொல்லும்போது அது ஏற்கனவே அந்த நிலை இல்லாமல் இருந்திருக்கிறது, அந்த நிலை பற்றாக்குறை நிறைந்ததாக இருந்திருக்கிறது, அது இல்லாமல் இருந்ததுக்கு அதை உருவாக்க வேண்டும், இருந்தது குறைவாக இருந்ததுக்கு அதை நிறைவாக்க வேண்டும் என்பது தெள்ள தெளிவான உண்மை நியமம். உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சீயோன் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்டதான புகழ்ச்சியை, அப்படிப்பட்டதான ஒரு உன்னத அறிமுகத்தை, மேன்மையை, மதிப்பை, மரியாதையை இஸ்ரவேல் ஜனங்கள் இழந்திருந்திருக்கிறார்கள், இழக்க கொடுத்திருந்திருக்கிறார்கள். அந்த தராதரத்திலே நிலைத்திருக்கவில்லை. அப்படியே முன்னே பின்னே இருந்திருந்தாலும் துணிகரமாக இஸ்ரவேல் ஜனங்களுடைய, கர்த்தருடைய ஜனத்தையும் கர்த்தருடைய நகரத்தினுடைய எதிரிகள் ரவுடித்தனமாக தான் நடந்திருக்காங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அதை பற்றி நீ பயப்படாத. உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சீயோன் என்று சொல்வார்கள். நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாய் இருந்தாய். Nobody cared a foot for you. உன்னை யாரும் சட்டை பண்ணல. எசேக்கியேல் 16ஆம் அதிகாரத்தில் நம்ம அடிக்கடி நம்ம சபையினுடைய வர்த்தமானத்தை பற்றி நாம் மனத்தாழ்மை அடைய வேண்டும், நம்முடைய பீத்தலை நம்ம ஒழிச்சு கட்டணுங்கிறத நம்ம நினைவுபடுத்தி கொண்டே இருந்து வருகிறோம். நாம் பிறக்கும்போது நம்முடைய தொப்புள் கொடி அறுக்கப்படவில்லை. நம்முடைய தாய் ஏத்தித்தி, நம்முடைய தகப்பன் ஏமோரியன். நாம் பிறக்கும் பொழுது நம்மை தூக்கி வெளியிலே வீசி எறிந்தார்கள். நாம் இரத்தத்திலே கிடந்தோம். இரத்தத்திலே கிடந்த நம்மை பார்த்து, நாதியற்ற நம்மை பார்த்து ஆண்டவர் கண்டு பிழைத்திரு என்றார். So we have been given a life to live again. திரும்பியும் வாழும்படி தேவன் நமக்கு மறு ஜீவனை தந்திருக்கிறார். In every dimension possible. சோ நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாய் இருந்தாய். ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் உன்னை தலைமுறை தலைமுறையாக மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். அல்லேலூயா. I will make you an excellent generation. நித்திய மாட்சிமை.
அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்ச சொல் அகராதியிலே அதுக்கு மிஞ்சி ஒரு வார்த்தை இல்லை என்று நினைக்கிறேன், அபிப்பிராயப்படுகிறேன். நித்திய மாட்சிமையாக தேவன் நம்மை வைக்க விரும்புகிறார். இதெல்லாம் அண்மையான காலத்தில் உங்களுக்கு சொல்லி வருகிறேன். நாம் மரியாதை மிக்கவர்கள், நமக்கு மரியாதை உண்டு. நாம் மரியாதைக்காக அலைகிற விஷயம் தேவையில்லாத விஷயம், அறியாமையிலே நாம் அலைகிற விஷயம், மூர்க்கத்திலே அலைகிற விஷயம். The kind of honor, the kind of respect God has vested on you, endowed on you, is totally peerless. It cannot be compared. அது நித்திய ராஜ்யத்துக்கும் நித்திய அளவுக்குரியது, நித்திய மாட்சிமைக்கு அடுத்தது. மாட்சிமை, மேஜஸ்டி, ராஜ மார்த்தாண்ட ராஜ கம்பீர அப்படிங்கிற மாதிரி ஒரு இளவரசனும் இளவரசியும் ஒரு ராஜாங்கத்துக்கு அடுத்த ஒரு மரியாதை தேவன் தருகிறார். அவன் நினச்சிட்டு இருந்தான் அவனுடைய கனவு ஆமானுக்கு, ஆஹா அகஸ்வேர் நம்மளைத்தான் ரொம்ப பெரிய ஆளாக நினச்சிட்டு இருக்காரு. மேதிய பரிசிய சாம்ராஜ்யத்தில் ராஜாவுக்கு அடுத்து நான் தான் பிரதானி. ராஜா கனப்படுத்த விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்படும், நம்முடைய மரபில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நேரங்கட்ட நேரத்தில் மாட்டிக்கிட்டான் வாயை கொடுத்து. உடனே ஆமான்கிட்ட கேட்குற, ஆமான் சொல்கிறான், ராஜா கனப்படுத்துகிற மனுஷன் இப்படிப்பட்ட விதமாய் கனப்படுத்தப்பட வேண்டும் என்று பல விஷயத்தை பட்டியலிடுறான். அதில் ஒன்றும் கூட குறையாமல் அப்படியே அந்த வாசலில் காத்திருக்கான் பார்த்தியா மொர்தேக்காய், அவனுக்கு போய் செஞ்சுட்டு என்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுன்னு ராஜா சொல்லிட்டான். ஆமான் மூஞ்சி செத்து போச்சு. எவன் அவனுக்கு ஜென்ம விரோதியாக இருந்து எந்த யூதரை அழிக்க அவனுக்குள்ளே அந்த விஷமத்தனமான கொலகார எண்ணம் இருந்ததோ அவன் வாயால் அவன் கையாலே அவனே அந்த மொர்தேக்காய்க்கு மரியாதையை செலுத்தணும்னு தேவன் பணித்தார். நம்ம கதை பேசிகிட்டு இருக்கல இங்கே. நாம் இன்னும் இவ்வளோ கடவுளை பற்றி அறிஞ்சிருந்தோம், என்ன அளவில், என்ன நிலையில், என்ன விதமான பின்னணியிலே தேவன் நம்மை பாதுகாத்து அந்த நிலைக்கு நாம் இன்னும் ரீச் பண்ணலையோ, ஆனாலும் நம்மை கைவிடாமல் காத்திருக்காரோ, நாம் அதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லை. கடவுள் நமக்கு கொடுக்குற மரியாதை நமக்கு ஒன்றுமே தெரியல, நம்முடைய தராதரம் நமக்கு தெரியல, நம்முடைய அந்தஸ்து தெரியல, போதிக்கிறவர்களுக்கும் தெரியல, கேட்குறவங்களுக்கும் தெரியல. எனக்கெல்லாம் ரொம்ப வெக்கம் துக்கமாக இருக்குது. அதெல்லாம் ஏராளமாக சொல்லியிருக்கேன். அதில் திரும்பி நான் நினைவு கூற ஒரு விஷயம், ஏசு கிறிஸ்து அந்த பலூனில் சின்ன ஒரு ஊசி எப்படி வைக்கிறார், அப்படியே நாமத்தினால பிசாசுலாம் ஓடிச்சு சாமி, குஷ்டம் எல்லாம் சோமானாங்க, செத்தாங்களாம் உயிரோடு இருந்தாங்க, எல்லாம் வாச்சா பூச்சா இருந்துச்சு. இல்லை லூயா, ரைட். இதுக்காக சந்தோஷப்படாதீங்க, உங்கள் பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டதுக்காக சந்தோஷப்படுங்க. என் பேர் அதில் இருந்தால் என்ன, இல்லாட்டினா என்ன, என் வயிறு நிரம்பட்டும், என் கஜானா நிரம்பட்டும், என் வாழ்க்கை மேன்மையாகட்டும், 4 பேர் எனக்கு மாலை போடட்டும், 4 பேர் மத்தியில் நான் தலை நிமிர்ந்து இதுதான் நம்ம இன்னுமே நாயா பேய அலைகிற ஒரு விஷயம். We have become more consumers and we have become abusive consumers of God's love. இது நம்மளே நம்ம மல்லாக்கப்படுத்தி துப்பிக்கிறோன்னு நினைக்காதீங்க. எவ்வளோ நம்ம யோசித்தாலும் திரும்பியும் அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்கிற மாதிரி, நாய் தான் கக்கினதை திரும்ப தின்ன போகிற, சேத்துல விழுந்து உழலுகிற பண்ணி திரும்பி போகிறது போல பின்மாற்றத்தை பற்றி அவ்வளோ மரியாதையான பிரதான அப்போஸ்தலன் பின்மாறின பின்னே உணர்ந்து அழுது கொண்டே மரிக்கும் வரைக்கும் அழுது கொண்டே இருந்திருக்கிறதாக சரித்திரம் சொல்லுகிறது. அவர் கன்னத்தில் குழியே விழுந்து போச்சு, பாத்தியே உண்டாயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அந்த பேதுரு மூலமாக தேவன் எச்சரிக்கிறார். இன்றைக்கி நம்ம இதை போதிக்க கேட்குறோம். நான் தான் சொல்லணும்னு தலையெழுத்து இல்லை. யூ கேன் ஆல்சோ பிரிங் அவுட் எனி அனாலஜி. ஆனால் நமக்கு சூடு சொரணம் வந்த பாடலை. We have not stopped prioritizing that ought not to be prioritized. எதை முக்கியப்படுத்தக்கூடாதோ அதை முக்கியப்படுத்துவதை நாம் நிறுத்திக்கவே இல்லை. எதை முக்கியப்படுத்தணுமோ அதை நாம் இன்னும் துவங்கவே கூட இல்லை. எல்லாம் பார்த்துக்குவாரு, எல்லாம் கரெக்ட் பண்ணிடுவார் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குள்ளே இருக்குது, உலக சமுதாயத்திலே இருக்குது. வீட்டுக்கு வீடு வாசப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி டிசைன்.
ஆனால் அப்படி ஆண்டவர் சொல்லலை. அந்த மாதிரி ஒரு தவறான, அவரை பற்றி ரொம்ப ஐஸ் வச்சு எல்லாத்தையும் சரி பண்ணி எங்களை கூட்டிகிட்டு போயிருங்க அப்படிலாம் அவர் செய்யலை. மறுசீர் அமைப்பதற்கு அவர் தன்னையே விலையாய் கொடுத்த பின்னே, வானத்துக்கு பூமிக்கு நடுவிலே அந்த கேடு அடைந்து அவமான சின்னமாக தொங்கின பின்னே, God is not going to have another showdown. Instead, அதற்கு பதிலாக as a substitute, ஒரு முறை அவர் நிந்தை அவமானத்தை அனுபவித்து விட்டார். ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே எல்லாரையும் அவர் பூர்ணப்படுத்தி இருக்கிறார், தூய்மைப்படுத்தி இருக்கிறார். ரோமர்கள் நிருபத்தில் வாசிக்கிறோம். இந்த உலகம் அதுதான் சொல்லிக் கொடுக்குது. சத்தியத்தை பொய்ன்னு சொல்கிற அதே உலகம் சத்தியத்தை மட்டுப்படுத்துறதும் அதே உலகம், அதே பிசாசின் தந்திரம் தான். பாலில் தண்ணி விட்டால் கலர் மாறுமா? மாறாது, அதே வெள்ளையாக தான் இருக்கும், டைல்யூட் ஆகிடும். லாக்டோமீட்டரை வச்சு பார்த்தா தரம் ஒன்றுமே இருக்காது, முடிவு வரைக்கும் அது பாலாக தான் தெரியும். அந்த வெண்மை கூட அந்த அடர்த்தி கொஞ்சம் குறைஞ்சிட்டே இருக்கும். அதுதான் தீய உபதேசத்தின் கள்ளத்தனம், கழுத்து இருக்கிற விஷயம், வஞ்சகம். அது ஒரு தனி மனுஷனுக்குள்ளே நடக்கிற, நித்தமும் நடக்கிற யுத்தம். குறிப்பிட்ட மக்கள் கூட்டத்தில் இருக்கும்போது நடக்கிற யுத்தம், தனிமையில் நடக்கிற யுத்தம், தூரத்திலே நடக்கிற யுத்தம், கனவு உலகத்திலே, இமேஜினரி வேர்ல்டு. நாமே நமக்காக மனோராஜ்யம்னு நெகேமியா புத்தகத்தில் வாசிக்கிறோம்ல, we have created our own worlds. ஸோ இங்கே இந்த எல்லா எல்லைகளிலும் இந்த எல்லா விதமான விஷயங்களும் நமக்கு சீரமைப்பு தேவை, சீர்திருத்தம் தேவை, குணப்படுதல் தேவை, மனம் திரும்புதல் தேவை. வழக்கமாக சொல்லுகிற திருட்டு தொழிலை விட்டுட்டேங்கிறது வண்டர்ஃபுல், ஹேட்ஸ் ஆஃப். ஒரு காரியத்தில் நாம் உத்தமமாயிட்டு மற்ற காரியத்திலெல்லாம் சொதப்பலாக இருக்கிறது வேதம் அல்ல. God has prepared a wholesome renewal. நாம் வானத்திலிருந்து பிறந்தவர்கள். அமெரிக்க ஐக்கிய நாட்டு இல்லைன்னா மேலை நாட்டு பயணிகள், சுற்றுலா பயணிகள் இந்தியாவில் நம்ம பார்க்குறோம். நாம் அவங்கள காணாத கண்டது போல் பார்க்குறவங்களாம் இருக்கிறாங்க. அது முழுசாக வெள்ளத்தோலாக இருந்தால், சிலர்லாம் ரோஸாக இருப்பாங்க, சிலர்லாம் அப்படியே மஞ்சளாக இருப்பாங்க. அது ஒரு பக்கம் இருக்க போக அவங்களோட நம்ம ஏட்டிக்கு போட்டியாக பேசவோ பழகவோ முடியாது. என்னதான் அவங்க நமக்கு சுதந்திரம் கொடுத்தாலும் கவனிக்கணும் நீங்கள் தூங்காமல், அவங்க இன்னொரு நாட்டு பிரஜை. ஒவ்வொரு நாட்டிலையும் அந்தந்த பிரஜைக்குரிய மரியாதை, அந்த பிரஜைக்குரிய உரிமை, அந்த பிரஜைக்குரிய பாதுகாவல், செக்யூரிட்டி இருக்குது. இந்திய பிரஜைகளுக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இந்தியா அந்த அளவுக்கு பெரிய தேசளாவிய குரல் எழுப்பவில்லை என்றால், எவன் செத்தான், என்ன வாழ்ந்தானா, அடிபட்டு செத்தான், முட்டாத்தனமாக செத்தான், அதெல்லாம் கண்டுக்காதுன்னு இருக்கும். ஆனால் வெளிநாட்டில் குறிப்பாக ஒரு சில நாடுகளுடைய பிரஜைகள் வேற ஒரு நாட்டுக்கு, லீவ் அலோன் இந்தியா, எந்த ஒரு நாட்டுக்கு போனாலும் அவங்க அரசாங்கம் அவங்களோடு வருது. இறை ஆண்மை மிக்க அவங்களுடைய சிட்டிசன்ஷிப் ரைட்ஸ், அவங்களுடைய உச்சநிலையில் உலகால் மட்டும் அவங்க தேசத்துக்கு சொந்தங்கிற, அவன் மோசமான ஆளாக இருக்கலாம், அவன் பொறுக்கியாக இருக்கலாம், அவன் இந்த ஊரில் உபச்சாரம் கூட பண்ண வந்திருக்கலாம். ஆனால் அவன் அந்த நாட்டு பிரஜைங்கிற மரியாதையோடு அவனுக்கு விரோதமாக அந்த புகுந்த நாட்டில் ஏதாவது வேலை பண்ணாங்கன்னா அந்த எம்பசியை போய் முட்டி மோதுறாங்க, பதில் சொல்லு, ஹவு டேர் யூ டச் மை சிட்டிசன். நமக்கு என்ன மரியாதை கொடுத்த ஆண்டை நம்ம எப்படி அலைகிறோம்? பஞ்சத்தில் அடிப்பட்டவரும் போல அலைகிறோம். We have not taken any responsibility to maintain our respect. இதெல்லாம் தத்துவ கதைகள் நினைக்கிறோம். ஆனால்தான் வராமல் போகிறாலாம் மிதிக்கிறது போல் பிசாசு நம்மக்கிட்ட விளையாடுறான். ஏய் கையேடு. நேற்றுக்கு ஒரு யூடியூப் ட்ரோல் பார்த்தேன். அதில் சுவிசேஷன் சொல்கிற ஒரு மனுஷன், அவ்வளோ ஒரு பொறுக்கித்தனமாக ஒரு பொம்பளை நடக்குது, அவனை தீட்டுப்படுத்தினா வேறு மாதிரி இல்லை, அதாவது அவன் பப்ளிக்கில் அவன் கடவுளை பிள்ளை, அவனை ஏதாவது விதத்தில் மட்டம் தட்டணுங்கிறதுக்காக முட்டிலாம் மோதுது. அதுவே ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் சொல்கிறான்.
நீ இந்த இடத்துலேருந்து என்ன இந்த மாதிரி வேண்டாத விஷயம்லாம் செய்கிற, அது எனக்கு வேண்டாத விஷயம், உனக்கு வேண்டிய விஷயம், உனக்கு வேண்டாத விஷயம் என்னுடைய நான் சொல்கிற நற்செய்தி, அதெல்லாம் இருந்தாலும் எனக்கு இங்கே சுதந்திரம் இருக்குது, உனக்கு சுதந்திரம் இருக்குது. ஆனால் என்ன நீ இடிக்கிறதுக்கும் என்ன உரசுறதுக்கும் என்ன நீ தடை பண்ணுறதுக்கும் உனக்கு நீ சட்டம் விரோதமாகவும் சட்டம் மீறுதலோடு நடந்து கொள்கிறா, இது உனக்கு நல்லதில்லை, பேக் ஆஃப், தள்ளிப்போ, சூழலை உனக்கே சிக்கலாக்கிக்காத. நீ கேட்கவும் கேட்காம இருக்கிறதுக்கும் நீ திரும்பியுமே மோசமான பதிலை சொல்கிறதுக்கும் உனக்கு உரிமை உண்டு. ஆனால் நீ உன் கையை நீட்டுறதுக்கு என்னை தொடர்றதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்லை. அந்த அளவுக்கு அந்தந்த நாட்டில் சில பேர் தங்களை உரிமைகளை புரிஞ்சிருக்கிறாங்க. ஆனால் நமக்கு டெய்லி நம்ம கலங்கி தவிக்கிறோம். இந்தியாவில் தெருப்பிரசங்கம் பண்ண முடியாத சூழ்நிலை, சட்டத்தில் அவ்வளோ இடம் இருந்தும் வெளிப்படையாக எதிர்ப்புகளை பார்க்கிறோம், அராஜகங்களை பார்க்கிறோம், சட்ட மீறுதலை பார்க்கிறோம். நாம் சப்ஜெக்டில் தான் இருக்கிறோம். மறுசீரமைப்பு. தேவன் நம்மை இழந்து போக விரும்பவில்லை, ஆனால் குப்பையாக நம்மை சேர்த்துக்கொள்ளவும் விரும்பவில்லை. முடியாது. உம்மை நம்புகிறவர்கள் ஒரு காலம் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொல்லிட்டே நம்ம பாடிட்டதுனால நாம் திரும்பி தேவனிடத்தில் போய் சேருவோன்னு ஒரு மாயத்தனமான நம்பிக்கை கொள்ள வேண்டாம். We have to come back to God on His terms. அவர் ஒரு தூதனை அனுப்பியிருந்தால் அது மேட்டர் வேற. ஆனாலும் அவர் அனுப்பியிருந்தார், அதான் விஷயம். அதை நான் மட்டம் தட்டலை. ஆனால் அந்த மாதிரிலாம் நமக்கு நினப்பு இருக்கு. அவர் தூதனை அனுப்பலை, வேற ஒரு அவதாரத்தை அனுப்பலை, அவரே வந்தார். அவரே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருந்து, அவரே முன்மாதிரியாக இருந்து, அவர் வாசஸ்தலத்தை நம்ம கெடுத்தோம். யாத்திராம 25:8 பிராரம்பம், நான் உங்கள் மத்தியிலே வாழும்படி எனக்கு ஒரு வாசஸ்தலத்தை உண்டாக்குவீர்களாக. We desecrated the temple of God, the tabernacle of God. எவ்வளோ கடந்து போய் நானே உங்களுக்குள்ள இருந்து வாழ்கிறேன், வரம் பெற்றிருக்கிறேன், வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த கான்ஷியஸ்னஸ் நமக்கு ஒரு கிவன் டே, ஒரு நாளுக்குள்ளே 24 மணி நேரத்தில் ஒரு முறை 24 நிமிஷம் 2 நிமிஷம் இருந்தால் கூட பெரிய விஷயந்தான். நமக்குள்ளே வாழ்கிறாருன்னு, நமக்குள்ளே வாழும்போது நம்ம கஷ்டம் வரும்போது கர்த்தாவேன்னு கூப்பிட்றோம். எதுக்காக? வாழ்கிறாருங்கிறதுக்காக இல்லை, உதவி வேணும். அவர் எங்கேயோ இருக்கார், அங்கேருந்து உதவி அனுப்பட்டு இல்லை, யார் மூலமாக அனுப்பட்டு, இப்படி மாத்திரம்தான் மைண்ட் செட்டில் போயிட்டுருக்கோம். நமக்குள்ளே இருந்து விடுதலைகளும், நமக்குள்ளே இருந்து விடைகளும், நமக்குள்ளே இருந்து விண்ணக சிந்தையும், நமக்குள்ளே இருந்து விண்ணக பேரின்பமும், நமக்குள்ளே இருந்து சந்தோஷம் அக்களிப்பு நம்மை ஆட்கொண்டு நாம் நிறைந்து வழிந்து ஓடுவதற்கு ஒரு ஜீவ நதியாக இல்லை, நதியை விடுங்க, ஒரு சின்ன ஓடையாக ஓடுறதுக்கு கூட நாம் இன்னும் ஆயத்தமாக இல்லை, தெளிவாக இல்லை. We constantly expect an external support, provision to come outside of us. அறிவு படைத்தவர்களுக்கும், அனுபவம் படைத்தவர்களுக்கும், வசதி படைத்தவர்களுக்கும், வல்லுநர்களுக்கும் அடிப்படையான டிவைன் என்டாவ்மெண்ட், தேவதானத்தை பெற்ற யாவரிடத்திலும் தேவன் எதிர்பார்க்கிறார். யாருக்கு இது தெரியல, தெரிஞ்சிருக்கிறவங்க சபை சரித்திரத்தில் செயல்பட்டிருக்கிறாங்க. ஜான் ஜி லேக், ஹட்சன் டெய்லர், டேவிட் லிவிங்ஸ்டன், ஸ்மித் விகில்ஸ்வர்த் அண்ட் மெனி அதர் கேரக்டர்ஸ். மேரி ஸ்லேசரை பற்றி ஒரு பக்கம் தான் நமக்கு தெரியும். ஒரு சில மிஷினரிஸுடைய பயோகிராஃபிஸில் ஒரு பக்கம் மாத்திரம்தான் தெரியும். எல்லாரை பற்றி எல்லாம் எழுதப்படவில்லை. எப்போ அவங்களுக்குள்ளே கடவுள் இருக்கிற, எப்போ அவங்களுக்குள்ளே தேவராஜ்யம் இருக்குது, எப்போ தேவராஜ்யத்தை நிர்வாகம் செய்தி காரியம் இருக்குன்னு நினச்சாங்களோ, அவங்க வடக்கு கிழக்கு மேற்கு தெற்கு வடமேற்கு வடகிழக்கு தென்மேற்கு தென்கிழக்கை பார்க்கவே இல்லை, உன்னதத்தையே பார்த்து வாழ்ந்துருக்கிறாங்க. பிடிச்சி ஸ்லைஸ் பண்ணி திங்கக்கூடிய காட்டு மிராண்டிகள் மத்தியிலும் அவர்கள் சாதனை படைத்து அந்த காட்டு மிராண்டிகளையெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக மாற்றும்படி கர்த்தருடைய கரத்தில் உபயோகமாக இருந்திருக்காங்க. இதெல்லாம் கேட்க நமக்கு நல்லாயிருக்கும். அவங்களுக்கு பேர் சேர்க்க தான் திரும்பி கூடி வரும். எல்லாம் கேட்டு ஏதாவது எழும்புறீங்களா? உங்கள் பிள்ளைகளை உருவாக்க, நீங்களே உருமாற, நீங்களே அபிஷேகத்தில் நிறைந்திருந்து என் நாமத்தினாலே வியாதியஸ்மையில் கையில் வைப்பீர்கள், சுகமாவல்னு சொல்லி எத்தனை பேர் எக்ஸசைஸ் பண்ணுறீங்க?
உங்கள் சரீரத்துமே நீங்கள் கையை வச்சு எத்தனை பேர் நீங்கள் ஜெபம் பண்ண விரும்புகிறீங்க? 2 நாட்களுக்கு முன்பாக இதெல்லாம் உங்களுக்கு 40 வருஷமாக சொல்லியாச்சு, திருப்பி நான் எனக்கு நியாயப்படுத்திக்க விரும்புகிறேன். எனக்கு வேறு என் வாழ்க்கை தான் எனக்கு படிப்பினை. 2 நாட்களுக்குமா என் காரில் அந்த பின்னாடி இருக்கிற டிக்கியை திறக்கிறதுக்கு அங்கே ஒரு சின்ன ஒரு லிவர் இருக்கும். அதை போய் திறக்கும்போது இந்த ஒரு ஜான் அளவுக்கு ஒரு எலக்ட்ரிக் ஷாக் மாதிரி அடிச்சுது பாருங்கள். பகீர்னு ஆயிடுச்சு. என்ன ஆகுமே தெரியலையே, கையே இந்த 5 விரலும் இந்த இது வரைக்கும் ரிஸ்ட் என்ன ஆகுமே தெரியலையே, வலி பின்னி எடுத்துருச்சு, இப்படி அப்படி மடக்க முடியல. சோத்திரம் தான். அந்நிய பாஷை தான் இப்படி பிடிச்சி கர்த்தருக்கு சோத்திரம். சோதரர் அந்தோனிதாஸ் உண்டாக்குன அந்த தைலத்தை தான் போட்டுட்டு இருந்தேன். கை இப்போ எல்லா வேலையும் செய்யுது. பிரைஸ் தி லார்ட். தைலம் எனக்கு குணம் கொடுத்துச்சின்னு நான் சொல்கிறதுக்கு இல்லை, அது குணம் கொடுக்கலன்னு சொல்கிறதுக்கு இல்லை. நான் முழுசாக செஞ்சிட்டே இருந்தது ஜபம், அந்நிய பாஷை தான். என்ன உயிர்த்துணர்ந்தேன். என்ன தில்லுமுழு பண்ணேன், என்ன பொறுக்கித்தனம் பண்ணேன், என்ன பொய் பேசினேன், என்ன பிரட்டல் இருந்துச்சு. why it should happen to me. 2 ஒரு சின்ன விஷயம், வேண்டாத விஷயந்தான் அது. பெரிய சமுதாய விரோதமான பாவம் செய்யலை. ஸோ அதை அறிக்கை பண்ணேன். ஐ எம் சிம்ப்ளி ஆல் ரைட். நவ் ஐ கேன் லிஃப்ட் எனிதிங். இது ஒரு பெரிய பீத்திக்கிற ஒரு விளம்பரம் கிடையாது, முன்மாதிரி கிடையாது. ஆனாலும் நமக்குள்ளே தேவ சுகம் இருக்குது, நமக்குள்ளே ஜீவன் இருக்குது, நமக்குள்ளே பலன் இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் இன்னொருத்தர் மேலே டிபெண்ட்டாக இருக்கிறத விட கர்த்தருடைய வார்த்தையின் மேலே நம்ம டிபெண்ட்டாக இருப்போம். அவர் மேலேயே நம்ம சார்ந்து இருப்போம். இக்கட்டு நாளிலே மனுஷனை உதவி பிரமாதம் பைபிள் எழுதியிருந்தா நம்ம எல்லாரும் ஆஸ்பத்திரி, வீடு, வாசல், சொந்த பந்தம் அவன் பின்னாடியே போயிட்டே இருக்கலாம். இக்கட்டு நாளிலே மனுஷனை உதவி விருதா, யூஸ்லெஸ் சொன்னால் நமக்கு சுரீர்னு இருக்குது. விருதானா என்ன வார்த்தை, கிருதா அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். இல்லை, வீணு, மனுஷன் வேஸ்ட்டு, இன்னும் அதோட மோசமான வார்த்தை. இக்கட்டு நாளிலே மனுஷனை உதவி வேஸ்ட்டு. எங்கள் தேவனாய கர்த்தருடைய நாமத்தினால் நாங்கள் பராக்கிரமம் செய்வோம். அதனால் நம்ம ஊருக்கெல்லாம் எல்லாரையும் மட்டன் தட்டான கிளம்பிடலாமா, நீலாம் வேஸ்ட்டு பண்ணு. இல்லை, விடுதலை கொடுக்கிறார் அவர், சுகம் கொடுக்கிறார் அவர், மறுசீர் அமைக்கிறவர் அவர். ஸ்ட்ரோக் வருது, பல வியாதிகள் ஒரு காலத்தில் அபூர்வமாக கேள்விப்பட்டதெல்லாம் இப்போ ரொம்ப காமனான வியாதியாக போயிட்டுருக்கு. ஹார்ட் அட்டாக் வேறையாம், ஹார்ட் அரெஸ்ட், கார்டியாக் அரெஸ்ட் வேறையாம், ஹார்ட் அட்டாக் வேறையாம் அப்படின்னு ஒரு மருத்துவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. அதுவும் யூடியூப்பில் தான் பார்த்தேன். ஐயோ, தேவனோடு இருக்கிற உறவு துண்டிக்கப்படுவதற்கு நாயா பேயா பிசாசு அலைகிறான். ஆக்டோபஸ்க்கு இருக்கிற இந்த டென்டக்கிள்ஸ் மாதிரி அந்த பார்க்குறோம் இல்லை, அந்த அஞ்ஞானிகள் வழிபடுகிற சில தெய்வங்களுக்கு பல தலை இருக்கும், பல கால் இருக்கும், பல கை இருக்கும், மாதிரி அது மாதிரி தான். தேவன உறவை துண்டிப்பதற்கு, தேவனத்தில் திரும்பி போய் சேருவதற்கு, ஹைவேஸில் நடக்கும்போது ஏதாவது பாலம் பிரச்சனை ஆயிடுச்சா, மழையில் எதையோ உடனே ஒரு டைவர்ஷன் கொடுக்குறான். டைவர்ஷன் சொல்லிட்டு திரும்பி நம்ம ஊரை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே, இல்லை திரும்பி நம்ம நெடுஞ்சாலையில் வர்றதுக்குள்ளே அவ்வளோ நேரம் வீணாகும், பெட்ரோல் வீணாகும். என்ன நடக்கணும்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நான் அந்த பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் இல்லை, அது கூட நம்ம திரும்பி கண்டுபிடிச்சிடும். ஆனால் கர்த்தரை விட்டு நம்ம தூரப்படுத்தும் போது தேவனிடத்தில் திரும்பி வருவதற்கு மனம் திரும்பி மாத்திரம்தான் வர முடியும். பாவ மன்னிப்பை கோரி மாத்திரம்தான் வர முடியும். விட வேண்டியதை விட்டு மாத்திரம்தான் வர முடியும். இதெல்லாம் நீங்கள் கலவரப்பட வேண்டிய விஷயம் இல்லை, தெளிய வேண்டிய விஷயம். எனி டைம் ஃபார் எனிதிங் ரிகார்டிங் எனி இஷ்யூ, when you want to come back to God, that is your decision. அது உங்கள் தீர்மானம். Okay, having decided you want to come back to God, you come back on His terms.
அவரிடத்து திரும்பி வருவதற்கு அவர் சொன்ன வழியிலே தான் நீ வரணும், சொன்ன விதமாக தான் வரணும், விட வேண்டியதை விட்டுட்டு தான் வரணும், கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு தான் வரணும். இதெல்லாம் நான் உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கிறேன். நான் வேலையில இருந்தே உங்களுடைய ஊழியக்காரங்களை தாங்குறேன் ஆண்டவரே. சி, என் வேலையை செய்கிறதுக்கு நீ என்னடா தாங்கிறது? வேலையை விட்டுட்டு வர துப்புந்தான் வா, இல்லைன்னா வேலையை பாரு. ஐ ஹாவ் so many other people to choose. எனக்கு கடவுளை இப்படிலாம் ரேடிக்கலாக பேசின எல்லா இடமும் ஞாபகம் இருக்குது, சீன் ஞாபகம் இருக்குது. இதெல்லாம் எனக்கு விழுப்புரத்தில் தேவன் பேசினது. நீயாச்சும் வேலையாச்சும் உன் காசாச்சு, எல்லா இடத்துலையும் பேசியிருக்கார். அந்தமானில் பேசியிருக்கார், போபாலில் பேசியிருக்கிறார், அமெரிக்கா ஐக்கிய நாட்டில் பேசியிருக்கார், லண்டனில் பேசியிருக்கிறார். God has spoken to me in various different places. புத்தி கெட்டத்தனமாக ஏதாவது கிறுக்குத்தனமாக நான் யோசிக்கும்போது மண்டையில் கொட்டி தான் புத்தி சொல்லியிருக்கிறாரு. ஸோ நான் இங்கே தைரியமாக இதை உங்களுக்கு சொல்கிறதுக்கு அதுதான் தைரியம், வேறு ஒன்றும் இல்லை. நீ தேவனிடத்தில் திரும்பணும். தேவன் வேணான்னா இருக்கலாம், அது ஒன்றும் யாரும் ஒன்றும் செய்ய முடியாது, யாரும் உங்களுக்கு ஒன்றும் செய்யவே முடியாது. நீங்கள் தேவன் வேணான்னு இருக்கலாம், அதுக்கு இங்கே இருந்து இருக்கணும்னு அவசியம். வெளியில் போய் இருக்கலாம், இன்னும் சந்தோஷமாக இருக்கலாம், இன்னும் ஜாலியாக இருக்கலாம், எல்லாம் அனுபவிச்சுட்டு போகலாம். ஆனால் தேவன் இல்லாமல் போகலாம். தேவன் இல்லாதவங்க எங்கே போவாங்களோ அங்கே நம்ம போவோம். தேவனிடத்தில் திரும்பி வரணும். இந்த தேவன் எனக்கு வேணும். கூழுக்கு ஆசை, மீசைக்கு ஆசைங்க கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. ஒன்று கூழை விடு, இல்லை மீசையை நறுக்கு. தோத்துறோம், சத்தமே இல்லை. யூ cannot serve two masters சொல்லி மாஸ்டரே சொல்லியிருக்கிறார். இரண்டு எஜமானுக்கு ஒருவனாலே ஊழியம் செய்யக்கூடாது. ஒருவனை பகைத்து இன்னொருவனை நேசிப்பான், ஒருவனை உயர்த்தி இன்னொருவனை மட்டம் தட்டுவான், ஒருவனுக்கு உண்மையா இருந்து இன்னொருத்தனுக்கு உண்மையா இல்லாமல் இருப்பானு மந்தையின் பிரதான மேய்ப்பர், நித்திய நியாயாதிபதி, ஜீவாதிபதி, ரட்சாதிபதி சொல்லி இருக்கிறாரு. அண்மையான வருஷங்களிலே சொல்லிகிட்டே இருக்கேன். டெய்லி ஒவ்வொரு ஆட்டோ செகண்ட் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும், இந்த தேவன் என் தேவன், இந்த தேவன் தான் என் தேவனாக இருப்பார். வேணுமா வேணாமா, நான் அவர் என்னை கொண்டு போட்டாலும் உண்மையாக இருக்கிறேன்னு சொன்னால் தான் இனிமேல் போய் சேரக்கூடிய கிருபை தெம்பு உங்களுக்கு இருக்கும். There is no overdrive in Christianity. There is no cruise control in Christianity. Cruise controlங்கிற ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது காரில், ஈவன் இன் பிளேன், so many, ஈவன் இன் ஷிப்ஸ். நாங்கள் போன காலத்துலாம் க்ரூஸ் கண்ட்ரோல் கிடையாது, ஒன்லி பேட்டில் ஷிப்ஸில் தான். நான் அந்தமானில் இருக்கும்போது அதுக்கப்புறம் தான் டெக்னாலஜி உருவாகி ஹைலி டிஜிட்டலைஸ் ஆனவுடனே வீல்ஸ் மேலே தூங்கலாம். ஏன்னா ஃபுல்லாக ஆட்டோமேஷனில் தான் அந்த கப்பல் ஓடுது. சமத்தியாக வார்னிங் கொடுக்கும், இவன் எழுந்திரிச்சு ஜாக்கிரதை படலாம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் நான் ஹாயாக இருப்பேன், நீங்கள் பார்த்துக்கங்க சொல்ல முடியாது. நீ கத்தரை சார்ந்திருக்கணும், கத்தரோடு நடக்கணும், ஆவியான சத்தத்தை கேட்கணும். ஆமேன். தேவ சத்தத்தை கேட்டு தேவ சித்தத்தை செய்து முடித்து நீ அயர்ந்திருந்தாலும் கூட கப்பலின் பின்னணியத்தில் இயேசு தூங்கிட்டு இருக்கும்போதே படகு மூழ்கி போகத்தக்கதாக ஒரு கொந்தளிப்பு ஏற்பட்டுச்சு. ஐயரே, நாங்கள் மடிகிறோம், உமக்கு கவலை இல்லையா? அவர் காற்றையும் கடலையும் அமர்த்திட்டு, அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்பட்டீர்கள்? பைபிள் படித்தாதான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். கட்டுக்கதைகளை கேட்டால், யூடியூப்பில் வர மெசேஜ்லாம் கேட்டால், இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க, அதெல்லாம் கேட்டால் பொறுப்புணர்ச்சியே இருக்காது. எவன் தலையாவது எல்லாத்தையும் கட்டிட்டு போயிடுவோம். கிறிஸ்டியன் லைஃப் இஸ் தி ஒன்லி லைஃப் தட் இஸ் ஃபுல் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். கொஞ்ச காலம்தான் அந்த பாடுனே தான் தேவன் சொல்லியிருக்கார். பாட பரவசம் சொல்லலை, பாடுகளிலே பரவசம் கொள்ன்னு சொல்லியிருக்கிறாரே ஒழிய பாட பரவசம் சொல்லலை. ட்ரபிள் இஸ் ட்ரபிள். நம்முடைய புத்தியை குழப்பிக்கிட்டே இருக்கான், நம்முடைய புத்தியில் தெளிவு நீக்கிக்கிட்டே இருக்கான். ஆபத்துக்கு மோசம் இல்லை, அவசரத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். என்னைக்கோ செஞ்சது அதெல்லாம் மறந்துருப்பாங்க, சொல்லாத. குடிகாரன் பேச்சு விடிஞ்சா போச்சுங்கிற மாதிரி அவன் குடிச்சிட்டு அவன் வாழ்க்கை படுத்திருக்குமோ வளரிடுவான். பௌர்ணமி வந்தபோது எவன் காதலே விழும், சுழுக்கு தான். ஏன் தமிழில் சொல்லியிருக்காங்க, அரசன் நன்று கொல்லுவான், தேவன் நின்று கொல்லுவார், நின்று விசாரிப்பார்.
இல்லை மிரட்டல் உருட்டல் இல்லைங்க. இட்ஸ் ஆல் டோட்டல் ரியாலிட்டி, இன்எஸ்கேப்பபிள் அல்டிமேட் ரியாலிட்டிஸ். அதற்கு தேவனே ஜவாப்தாரியாக, உத்தரவாதியாக, அவரே அனுசாரியாக, அவரே வக்காலத்தாக, அவரே வக்கீலாக, மத்தியஸ்தராக இதெல்லாம் செய்யும்போது நமக்கு என்ன நொல்லாப்பு? அவரோட ஒத்துழைக்கிறதுக்கு நமக்கு என்ன கேடு? உதவி கேட்கறதுக்கு நமக்கு பண்பு பணிவு இல்லை. வேணும்னா செஞ்சுட்டு போங்க, எனக்கு ஒன்றும் தேவையில்லை. கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம ஜோடியான ரெண்டே விஷயத்தினால தான் ஒன்று அழிஞ்சிட்டு இருக்கோம், இல்லை எழும்பிட்டு இருக்கோம். பெருமை, தாழ்மை. தாழ்மை இருக்க வேண்டிய இடத்துல பெருமை இருக்குது, பெருமை இருக்க வேண்டிய இடத்துல தாழ்மை இருக்குது. இல்லை ரெண்டுமே ஏட்டிக்கு போட்டியாக இருக்குது, ரெண்டுமே இல்லாமையும் இருக்குது. அதனால தான் நம்ம பிரகாசமாக இல்லாமல் போயிட்டே இருக்கோம். விபச்சாரிக்கு தேவனை எதிர்த்து நிற்கல, பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். தேசத்தின் பிரதமருக்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கல, எதிர்த்து நிற்கிறேன், ஏன்னா அவருக்கு அவ்வளோ பெருமை. இஃப் யூ ஹாவ் ப்ரைட், God is against you, whether you are a believer or unbeliever. தேவன் தம்மை தாமே மறுதலிக்க மாட்டார். தேவன் தம்மை தாமே பரியாசம் பண்ண விட்டார். God will not allow himself to be mocked at. God will not deny himself. இதெல்லாம் ரொம்ப ஒப்பில்லாத அவருடைய நித்தியமான அவருடைய தேவத்துவத்துக்கு அடுத்த கனாகனம் மிக்க குணங்கள். அதை சேலஞ்ச் பண்ணவே முடியாது. அவர் சேலஞ்ச் யாராவது பண்ணிட்டான்னா he ceases to exist to be God. அதனால்தான் சாத்தானால தேவ சமூகத்தில் நிற்க முடியல. he challenges very divinity. அதனால்தான் ஆண்டவர் அவனை நித்திய ஆக்கினைக்குள்ளாக்கினார். நித்திய ஆக்கினைக்குள்ளாக்கினார். நம்முடைய சரியான வார்த்தை எனக்கு இல்லை, சரியான ஆழம், அகலம், நீளம், உயரம், அடர்த்தி, பருமன், கூர்மை, இப்படிப்பட்டதான ஆதாரமிக்க ஒரு வாழ்க்கை நமக்கு வேணும். அதை பாதுகாத்துக்கணும்னா தேவனுடைய ஏகாதிபத்தியத்தை புரிஞ்சுக்கணும். we need to somehow come to understand, discern the sovereignty of God. தேவனா இருக்கிறதுக்கே அவர் ஏகாதிபத்தியர். he is sovereign. he is the ultimate sovereign. he cannot be challenged. அப்படிப்பட்ட கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட கடவுளுடைய மனவாட்டியை மாறத்துக்கு தேவன் நமக்கு அழைப்பை கொடுத்திருக்கிறார். we want to settle down for some cheap things. உலகத்தினுடைய காரியங்கள் மேல் ஆசை கொள்ளாதிருங்கள், உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போகும் அப்படின்னு 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். உலகத்தில் உள்ளவைகளின் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. இதெல்லாம் நீங்கள் பெரிய கிரிட்டிக்கலாக குத்தம் சொல்கிறாங்க, இல்லை இதெல்லாம் யாரால் முடியும்? இம்பர்ஃபெக்ஷன் மனுஷன், நாங்களாம் பர்ஃபெக்ட் இல்லைன்னு சொல்லிகிட்டே இருக்காதிங்க. அதனால் ஆண்டவர் குறைகளையும் அருவருப்புகளையும் பாவங்களையும் மீறுதலையும் தட்டியாக கொடுக்குறாரு. இட்ஸ் ஆல் ரைட்பான்னு என்னை பூர்ணப்படுத்துங்க, என்னை பரிபூர்ணப்படுத்துங்க, என்னை சுத்தம் பண்ணுங்க அப்படின்னு கேளுன்னு தான் சொல்கிறாரு. சுத்தம் பண்ணுறதுக்கு நீ என்கிட்ட நல்லா பார்க்குறதுக்கு கண்ணுக்கு கலிக்கம் வாங்கிக்கோ, உன் தரித்திரம் போகிறதுக்கு என்கிட்ட பொண்ணை வாங்கிக்கோ, உன் நிர்வாணம் போகிறதுக்கு என்கிட்ட வெண்வஸ்திரத்தை வாங்கிக்கோன்னு தானே சொல்கிறாரு. ஸ்டாப் கிளைமிங் unreal things, wrong things. இல்லாதவளை கனவு உலகத்தில் நீங்களாக, கற்பனா உலகத்தில் நீங்களாக உலகத்தை பார்த்து கற்றுக்கிட்டு ஆண்டவர்கிட்ட உரிமை பாராட்டுறதுக்கு சட்டம் பேசுகிறத நிறுத்துங்க. கர்த்தருடைய வார்த்தையில சட்டமும் இருக்குது, வார்த்தையில் வழியும் இருக்குது, சத்தியம் இருக்குது, ஜீவனும் இருக்குது, கிருபை இருக்குது, வாக்குறுதி இருக்குது, வல்லமை இருக்குது, நன்மை இருக்குது, நியாய தீர்ப்பு இருக்குது, நீதி இருக்குது, அதில் அக்கினி இருக்குது, உணவு இருக்குது, தண்ணி இருக்குது, வெளிச்சம் இருக்குது.
உலகம் அது ஏனெனில் மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையுமாகி உலகத்தில் உள்ளவைகள்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. எதுவுமே புரியலன்னா பிதாவினால் உண்டானவைகள் எது, பிதாவினால் உண்டாகாதவைகள் எது, அதை தான் நம்ம தேடணும். அதுக்கு தான் கேட்கணும். இன்னைய வரைக்கும் தேடுறாங்களா? பிரிண்டட் புக்கில் இவ்வளோ எழுதியிருந்தும் அந்தந்த நாட்டிலேருந்து இந்தியாவுக்கு வராங்களா? யோகாவுக்காக வராங்க, அதுக்காக வராங்க, இதுக்காக வராங்க. பேய் பிசாசை போய் பார்க்குறாங்க, பாம்பை போய் விசாரிக்கிறாங்க, பள்ளியை கண்டதையும் விசாரிக்கிறாங்க, செத்தான விசாரிக்கிறாங்க. ஒன்றும் தெரியாதவொன்னே எல்லாத்தையும் இழந்தது போல் நாடோடியாக அலைகிறாங்க. உலகமும் அது நிச்சயம் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே என்னென்றைக்கு நிலைத்திருப்பான். யோவானில் ஆண்டவர் நிக்கோதேமுக்கு சொல்லும்போது நிக்கோதேமுக்கு தான் சொல்கிறாரு. ஹலோ, அவசரப்பட்டு நிக்கோதேமு 2-3 வசனத்தை மாத்திரம் வாசிச்சுட்டு போயிடுறோம். ஒவ்வொரு சாப்டர்லேயும் எந்த கதாபாத்திரத்துக்கு, எந்த விஷயத்துக்காக, எந்த பின்னணியில் ஏன் ஆண்டவர் சொல்கிறாரு, ஏன் அந்த ஒரு 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 அதிகாரத்துக்குள்ளே ஒரே சம்பவம் மாத்திரம் இருக்கலாம், 4-5 சம்பவம் இருக்கலாம். அந்த 4-5 சம்பவத்தில் ஒருத்தனை ஆண்டவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி சொல்கிறாருன்னா அவனுக்கு அது ஏறணும் அந்த புத்தி. ஏன்னா அவன் ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் கேரக்டர், அவன் செல்வாக்கு மிகுந்தவன், அவன் சமுதாயத்திலே முக்கியமானவன், குறிப்பாக ஆன்மீக சமூகத்தில் பெரிய பிஸ்தா. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் பரத்தின் மறுபிறப்பையெல்லாம் பற்றி சொன்ன பிற்பாடு, வனாந்தரத்தில் சர்ப்பம் தூக்கப்பட்டதெல்லாம் பற்றி சொன்ன பிற்பாடு, உலகத்திலே அவிசுவாசிகள் முதற்கொண்டு, எதிரிகள் முதற்கொண்டு மனப்பாடமாக தெரிஞ்ச வசனம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறேனவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடைமடிக்கு அவரை தந்திரளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தாருங்கிற வார்த்தையை நிக்கோதேமுக்கு சொல்லிட்டு, எனக்கு எல்லாம் தெரியும், நான் வேதத்தில் பெரிய பண்டிதன், ஆனால் ராத்திரியில் ஏன் திருட்டுத்தனமாக வந்துட்ட, நீ வெளிச்சத்துக்குள்ளே வந்துரு சொல்கிறாரு. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். பிரைஸ் தி லார்ட். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான், விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடினாலே அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. இட்ஸ் a past participle. இனிமேல் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படுவான் அப்படின்னு சொன்னா ray of hope is there. இதான் சரி பண்ணிக்கலாமா இருக்கும். முடிஞ்சிருச்சு கதை. நீ அவர் ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவின் மேலே நாமத்து மேல் விசுவாசமாக இல்லாதபடினாலே நீ ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவர்களாக இருக்கிறபடியால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாக இருக்கிறது. நான் கேட்டுட்டு இருக்கும்போது நிக்கோதேமுக்குள்ள அவ்வளோ காரியம் மனசில் ஓடி இருக்கும். ஏன் ஆண்டவரே கவனிங்க, இஸ்ரவேலுக்கானே தான் வந்தார். காணாமற் போன ஆட்டுக்காக தான் தேவன் தேடி வந்தார். அதெல்லாம் ஒன்றும் மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை. எஸ், Christianity is an exclusive religion. It is not a religion, it's an exclusive way, it's an exclusive counsel, divine counsel from God to his people. அவர் தம்முடைய ஜனம் என்று இஸ்ரவேலை கருதினார். அவர்களுக்காக தேவன் அனுப்பின பிரத்யேகமான ஆலோசனை. அவர்கள் உருப்பட வேண்டும். தொலைந்து போனார்கள், காணாமற் போன வீட்டாரான இஸ்ரவேலை தேடி வந்தார். அவர்கள் அவரை நிராகரித்தபடினாலே அவர் மனம் உவந்து அவருடைய ஜனங்கள் அல்லாத நமக்கு இந்த நற்செய்தியை, இந்த ஆலோசனைகளை, இந்த சலுகைகளை தேவன் நீட்டித்து கொடுத்தார். ஸோ சட்டப்பூர்வமாக நம்ம சட்டம் பேசுகிறதுக்கு என்ன யோகிதை நம்மக்கிட்ட இல்லை, என்ன நிர்வாகம் நம்மக்கிட்ட இல்லை. எனி டைம் எனிவேர். So we need to learn humility twice, because we were created, because we were adopted. வாஸ்தவத்துக்கு கடவுளை அறியாத அவிசுவாசிகளை விட கிறிஸ்தவங்களுக்குள்ள தான், பெந்தோஸ் மக்களுக்குள்ள தான், நிறைய சத்தியம் தெரிஞ்சவங்கள தான் பெருமை உருட்டி வச்சிருக்கு.
எல்லாத்தையும் அறகுறைய கேள்விப்பட்டுட்டு காணாது கண்டது மாதிரி தையோ தக்கான்னு குதிக்கிறது. we are inviting trouble. ஒளியின் இடத்துல நம்ம இன்றைக்கும் வரத்துக்கு எவ்வளோ யோசிக்கிறோம். அழகானவர் அருமையானவர்களே பாடிட்டா உடனே ஏசி சிக்கி 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 சிக்கின்னு தஞ்சாவூர் பொம்மை மாதிரி ஆடுவார் நினைக்கிறீங்களா? ஹை என்னை பற்றி பாடிட்டாங்க. ஹை நோ, போதும், ஆட்டத்தை நிறுத்து, என் அழகை கெடுக்கிறே. அவர் சொல்லலையா? நூற்றுக்கணக்கான முறை எசேக்கியேல் புஸ்தகத்தில் 48 அதிகாரத்தில் என் நாமத்தை நீங்கள் பரிசுத்த குலைச்சல் ஆக்கினீங்கன்னு சொல்கிறாரு. இஸ் எ ஃப்ரீக்? கிறுக்கா அவருக்கு சொல்லி காமிக்கிறதுக்கு? நெட்டு கலந்துருச்சா? நமக்கு இன்னும் அந்த பரிசுத்தங்கிறத பற்றி சரியான விவரம் நமக்கு கிடையாது. we are settling down for some lesser degree of behavior or patternized living lifestyles. ஒளியானது உலகத்திலே வந்திருந்து மனுஷனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடினால் அவர்கள் ஒளியை பார்க்கிலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாக இருக்கிறது. பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான், தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியினிடத்தில் வராது இருக்கிறான். தன்னை பற்றி தான் அவன்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாரு. நானே உலகத்தின் ஒளின்னு சொல்கிறவர் தன்னை பற்றி தான் நிக்கோதேமிகிட்ட சொல்லிட்டு இருக்கிறார். இந்த பர்சனல் ஆனால் கிறிஸ்துவ சொந்த ரட்சராக ஏற்றுக்கொண்டீங்கன்னா வாய்க்கு கைக்கு ரட்சிக்கப்பட்ட காலத்தில் கொஞ்சம் காலத்துக்கு பிற்பாடு சொல்லிகிட்டே இருக்கோமே போய் பார்க்குறவங்களெல்லாம் சொந்த ரட்சகரா பர்சனல். எவ்வளோ பேர் இந்த மாதிரி பர்சனலாக தேவனோட கூட ஐக்கியமாக இருந்து பேசி பார்க்குறோம், பழகி பார்க்குறோம், ஒப்பிட்டு பார்க்குறோம், நம்மளை திறந்து காமிக்கிறோம். இதெல்லாம் செய்யணும்னு அவசியம். அவருக்கு எல்லாம் தெரியும் தானா கூட அவர் நம்ம சுதந்திரத்தில் கையை வைக்கிறதில்ல. அதுதான் இருக்கிறதுலே பெரிய பெரிய வில்லங்கம். காலங்காலமாக உங்களுக்கு சொல்கிறேன், எனக்கு அது என்னுடைய அபிப்பிராயம். ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பீக் இட் டாக்மேட்டிக்கலி. கடவுள் நமக்கு சுதந்திரம் கொடுத்தா தான் பெரிய சிக்கல். அவர்கிட்ட நம்ம என்ன தான் பேச்சு பேசினாலும் சுதந்திரத்தை பறிக்க போகிறதில்ல. முழு சுதந்திரம், முழு ஆத்மாவோடு, முழு சரீரத்தோடு, முழு உண்மையோடு, முழு பலத்தோடு நம்ம அவரை அன்பு கூறணும். எதுவும் கம்மியாக இல்லாமல், எதுவுமே மிரட்டல் உருட்டல் இல்லாமல், எதுவுமே கட்டாயத்தால், எதுவுமே நிர்பந்தத்தால். என் தலையெழுத்து எனக்கு இப்படி விடிஞ்சிருச்சே. நோ, ஃப்ரம் பிகினிங் டு எண்ட் இட்ஸ் அ சாய்ஸ். டு பி அண்ட் நாட் டு பி, டு பிகம் அண்ட் நாட் டு பிகம், டு கோ அண்ட் நாட் டு கோ, டு கிவ் அண்ட் நாட் டு கிவ், டு டூ அண்ட் நாட் டு டூ, to desire and not to desire. It's a choice. To worship and not to worship. சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாய் செய்யப்படுகிறது என்று வெளியாக்கும்படிக்கு ஒளியினிடத்தில் வருகிறான். இந்த மாதிரிலாம் நம்ம ஹோம்ஒர்க் பண்ணுறதே இல்லை. நமக்குலாம் இல்லை. அந்த கிளாஸில் சின்ன கிளாஸ்லேருந்து படிக்கும்போதே ஹோம்ஒர்க் பண்ணாத பிள்ளைங்க தான் ஜாஸ்தி இருக்கும். ஹோம்ஒர்க் பண்ண பிள்ளைங்க கம்மியாக தான் இருக்கும். இன்றைக்கெலாம் கெட்டு குட்டைச்சேர் ஆகிட்டு இருக்காங்க. எல்லாம் கதறி அழுறாங்க. மேலை நாட்டில் எல்லாம் செல்ஃபோன் தான். நம்ம சபையிலேருந்து வெளிநாட்டில் இருக்க 2 பேர் அழுகுறாங்க. எங்கள் பிள்ளைகளை எப்படி படிக்க வைக்கிறது, எப்படி வழிநடத்துறது, எப்படி சொல்லிக் கொடுக்குறதுன்னு தெரியல. அம்மா அப்பா மூக்கை நுழைக்கக்கூடாதுன்னு எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆயிடுச்சு. எல்லாமே வேறு மாதிரி திட்டங்கள் வந்துருச்சு. பிள்ளைங்க புஸ்தகத்தை எடுத்து படிக்கிறதில்ல. படிப்பை சொல்லிக் கொடுக்குற விதமும் பாடத்திட்டங்களும் அதை அணுகுமுறைகளும் முற்றிலும் மாறிவிட்டது. ஹைலி கேஜெட்டரி. எல்லாருக்கும் சுதந்திரம் கொடுப்போம், அவங்க எல்லாம் பட்டு அனுபவிக்கிட்டோம், எல்லாம் பட்டு கற்றுக்கிட்டோன்னு சொன்னால் கிரேட்ஸ் தான். அவங்க ஊரில் நம்ம ஊர் மாதிரி அந்த காலத்து சொல்லுவோம் 2 வருஷம் 3 வருஷம் பெஞ்சு சூடேற்றிட்டு இருக்கு அதே கிளாஸில் அப்படின்னு சொல்லி நம்ம மட்டம் தட்டுற மாதிரி பேசுவோம். இப்போ அவங்க ஊரில் எப்படி சொல்கிறாங்க, மெதுவாக படி ஆனால் தெளிவாக படி. எப்படி ஒத்துக்குவீங்களா? இவன் என்றைக்கு படித்து முடிக்கிறது, இவன் என்றைக்கு வேலைக்கு போகிறது, என்றைக்கு சம்பாதிக்க, என்றைக்கு இவனுக்கு கட்டி கொடுக்குறது. நம்ம கலாச்சாரம் அப்படி மைண்ட் செட் ஆகிடுச்சு. இப்போ அவங்க மைண்ட் செட்லாம் எங்கேயோ இருக்குது. பிள்ளைங்க எந்த கட்டுப்பாடுக்குள்ளே இல்லை. தூங்காமல் கேளுங்க.
சீர்திருத்தம் தேவை. ஜபத்தில் போராடணும். இது ஒரு யுத்தம், இது ஒரு அறப்போர், இது ஒரு புனித போர். இட்ஸ் a crusade. Don't you be carried away by the pomp of the fallen culture of the current times. So, ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 60ஆம் அதிகாரம். இன்னொரு few minutes இருக்கு. என்ன வாசிக்கிறோம்? நீ நெகிழ 60ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாயிருந்தாய். ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். நீ ஜாதிகளின் பாலை குடித்து ராஜாக்களின் முலைப்பாலை உண்டு கர்த்தராகிய நான் இரட்சகர் என்றும் யாக்கோபின் வல்லவரும் மீட்பர் என்றும் அறிந்து கொள்வாய். அதை கரெக்டாக வாசிங்க என்னோடு சேர்ந்து. நீ ஜாதிகளின் பாலை குடித்து ராஜாக்களின் முலைப்பாலையும் உண்டு கர்த்தராகிய நான் இரட்சகர் என்றும் யாக்கோபின் வல்லவர் உன் மீட்பர் என்றும் அறிந்து கொள்வாய். இப்போ என்ன குடிக்கிறோம், எதை குடிக்கிறோங்கிறத முக்கியப்படுத்தி தொங்காமல், ரெண்டாவது எதுக்காக என்ன ஆசீர்வாதம் கொடுத்தாலும் அது ராஜா வீட்டிலேருந்து வராது சோர்ஸாக, அது மூலதனமாக இருந்தாலும் அது தாய்ப்பாலாக இருந்தாலும் கர்த்தராகிய நான் இரட்சகர் என்றும் யாக்கோபின் வல்லவரின் மீட்பர் என்று அறிந்து கொள்வாய். அல்லேலூயா. எப்போ நம்ம உருப்படுவோம்? இயேசு நம்முடைய மீட்பர், இயேசு நம்முடைய இரட்சகர். அனுதினமும் நாம் நம்முடைய வாழ்விலே கர்த்தரோடு ஒப்புரவாக வேண்டும். நமது வழிகளை சீர்தூக்கி பார்க்க வேண்டும், உயிர் துணர வேண்டும். இது யாருக்கும் தெரியாத, தெரியப்படுத்த வேண்டாத, தெரியப்படுத்தக்கூடாத ஒரு ஒழுங்கு. டெய்லி இதை நம்ம விளம்பரம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. கர்த்தாவே நீ உமக்கே தெரியும் இருதயம் சொல்லிகிட்டு இருக்க வேணாம். இருதயம் இருக்குது இப்படி, இது சொல்லிக்கிட்டே அந்த பக்கம் என் மனசு போயிட்டு இருக்காண்டவரே, சொல்லிக்கிட்டே இந்த பக்கம் போயிட்டு இருக்காண்டவரே, சொல்லிக்கிட்டே என் மனசே இல்லாமல் இருக்காண்டவரே. இப்போ ஏன் தேவ பிள்ளைகளுக்கு சோதனை அதிகம் அப்படின்னு ஒருத்தர் ரிசர்ச் பண்ணியிருக்கார். ஏன்னா யாருடைய அவர் அந்த ரொம்ப பெரிய ஆர்டிக்கிளை நான் புரிஞ்சுக்கிட்டதை சொல்கிறேன். அவர் ஒரே காரியம் தான் சொல்கிறார், யாருக்கும் கர்த்தருடைய வார்த்தையின் மேலே கவனம் இல்லை. ஒன்று. ரெண்டாவது, கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று யாரும் தெரிஞ்சுக்க இஷ்டப்படவே இல்லை. எனக்கு கஷ்டம் இருக்குது, எனக்கு போராட்டம் இருக்குது, நீங்கள் உதவி செய்யன்னு சொல்லியிருக்கீங்களே அப்படின்னு. இப்போ கவனிக்கணும். வாசிக்கலாமா? சங்கீதம், இந்த வசனம் அது அது வாங்குகிற அடிக்கு அளவே இல்லை. கோடா 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 கொடியாக அடி வாங்கிட்டே இருக்குது இத்தனை 1000ஆம் ஆண்டு காலங்கள். சங்கீதம் 50 சங்கீதம் 50 14-15 வாசிப்போம். நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மேன்மைப்படுத்துவா. இப்போ நீங்களே வாசிங்க பார்ப்போம். இப்போ எனக்கு ஒரே ஒரு கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். எனக்கு சொல்கிறதா நினைக்கக்கூடாது. இந்த வசனம், இதுக்கு வசனம் கர்த்தரே வசனத்திலேருந்து தன்னை உங்களுக்கு என் மூலமாக நான் சும்மா ஒரு கருவி தான். இந்த சங்கீதம் 50 14-15 எந்த வசனம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? ஐயோ அடிச்சிங்க, சோத்திரம். அல்லேலூயா, வண்டர்ஃபுல். ஓகே, அப்புறம் யாருக்கு என்ன வசனம் பிடிச்சிருக்கு? ஆபத்து காலத்தில் கூப்பிடுறது பிடிச்சிருக்கு. தட்ஸ் வண்டர்ஃபுல். நமக்கு வாஸ்தவத்துக்கு 15ஆம் வசனம் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமாவா? பூமு மாடு மாதிரி தலையாட்டுறீங்க பாருங்கள். அது கூட 14ஆம் வசனம் நமக்கு பிடிக்கவே இல்லை. அது இப்படி ஒரு வசனம் இருக்குன்னே நமக்கு தெரிஞ்சுக்கவும் ஆசைப்படலை. அதாவது பார்க்குது இஞ்சி தனக்காரங்க மாதிரி. நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி, எல்லாம் கம்மா தானே. இன்னும் ஆரம்பமே நீ
நம்ம நீயை வந்து 15ஆம் வசனத்துக்கு முன்னாடியில் சேர்த்து கோத்து விட்டுட்டோம். நீ ஆபத்து காலத்தில் என்னை கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மையப்படுத்துவாய். ஆக்சுவலாக அது கண்டிஷனல் ப்ராமிஸு. ஆனால் நம்ம தேவன் ஏமாந்து போனவர் இல்லை, எப்படியா நம்ம உருப்படணும். அதானே நம்ம இப்போ சப்ஜெக்டே அதானே. மறுசீரமைப்பு என்பது, ரெஃபர்மேஷன் என்பது, ரெஸ்டரேஷன் என்பது அழிஞ்சு போயிடக்கூடாது, இழந்து போயிடக்கூடாதுன்னு அவருக்கு நம்ம தான் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. கல்லுகளிலிருந்து அவர் பிள்ளைகளை உண்டாக்க முடியும், ஆனால் நம்மளை தான் அவர் பிள்ளைகளை வச்சுக்கணும்னு இஷ்டப்படுறாரு. அது ஏன் நீ கேட்டிங்கன்னா அதெல்லாம் லூசுத்தனமான கேள்வி. அவருக்கு ஆசை வச்சுக்கிறார். நீங்கள் ஆசைப்பட்டவருக்கு நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி நடந்துக்கோங்க. ஸ்தோத்திரம். இந்த பொண்ணாக தான் கட்டுவேன்னு ஒவ்வொருத்தன் நிற்கிறான், அந்த பையனை தான் கட்டுவேன்னு ஒவ்வொருத்தன் நிற்கிறான். இவங்கள தான் நாங்கள் பார்த்து வைக்கிறோம். வீட்டில் ஒத்த காலம் நிற்கிறீங்க. எது எப்படி அமைஞ்சாலும் கல்யாணம் ஆயிடுச்சு, இனிமேல் ஒழுங்காக நடந்துக்கோங்க. சத்தமே இல்லை. மணவாளன் வர்றாரு, கல்யாணம் பக்கத்தில் இருக்குது, நிச்சயதார்த்தம்லாம் நடந்துருச்சு, இனிமேல் ஊர் மேயாமல் இருங்க. சத்தமே இல்லை. அடுத்தவன் மேலே கண்ணை போடாமல் இருங்க, அடுத்தவன் மேலே கண்ணை வைக்காமல் இருங்க. ஸ்தோத்திரம். உன்னை கட்டினதுக்கு அப்படி சொல்லாமல் இருங்க. ஒன்றை தான் கட்ட சொன்னார். Praise the Lord. Praise the Lord. நம்ம இந்த கண்டிஷனெல்லாம், இந்த ப்ராமிஸ் நிறைவேற்றாமையே தான் நமக்கு உண்மையாக இருக்கிறாரு. ஆனால் நான் மறைக்க முடியாது, சில விஷயங்களிலே, சில ஆபத்துகளிலே, சில ஆபத்துன்னு இல்லாமல் ரொம்ப நெருக்கமான அவசியத்தில் நீங்கள் உன்னதமானவருக்கு பலிகளை செலுத்தி சோத்திர பலியிட்டு அவருக்கு பொருத்தனை செலுத்தலைன்னா நீங்கள் தலைகளை நின்னாலும் நடக்காது. நீங்கள் என்ன கடவுளா அப்படின்னு நீங்கள் நல்லா கேட்பீங்க, கேளுங்க, அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் வசனம்தான் உங்களுக்கு பதில். இப்படி உடனே தக்கான் ஒன்றும் பொருத்தனைலாம் செய்யலையே, நான்லாம் சோத்திர பலியிடலையே, கர்த்தரை என்னை விடுவிச்சிட்டேன். ஆமாம் விடுவிச்சார், அந்த இதில் அது விடுவிச்சாகணும், ஆனால் விடுவிச்சார். நம்ம தோல்வி என்னைக்காவது ஒத்துருக்கோமா? ரொம்ப ரேராக தான் ஒத்துருப்போம். நம்ம சின்ன கிளாஸ்லேருந்து படிச்சுட்டு வரோம். நம்ம மார்க் ஷீட்டை மற்றவங்கிட்ட காப்போமா? பார்க்காத. அந்த 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 மார்க் மாத்திரம் பார்க்க எக்கி பார்ப்போம். உங்கள் மார்க் ஷீட்டை அப்படி நெஞ்சோடு ஒட்டிக்குங்க. ஆமாவா? இந்த ஸ்லேட்டு குச்சியை வச்சு எழுதின காலத்தில் டீச்சர் ரவுண்ட் பண்ணிடுச்சுன்னா எச்சியை வச்சு தொடச்சிடுவோம். அந்த புத்தி நமக்கு. We will never accept our fallenness, our failures. Be honest to yourself. Be honest to God. நாம் காணாமல் போன ஆடுகளை தேடி வந்தவர், இழந்து போனதை தேடி வந்தவர்னு ஒரு தனி புனை பெயர் நம்ம ஆண்டவருக்கு மாத்தான் இருக்குது. கரங்களை தட்டி கத்தரை சோத்தரிப்போம். போதும். இப்போ 2வது தடவை நீ தட்ட போகிறீங்க. எப்படி தட்ட போகிறீங்கன்னு பார்க்குறேன். எத்தனை பேர் நான் காணாமல் போனேன், நான் கண்டுபிடிச்சார், இன்னுமே காணாமல் போயிட்டுருக்கேன், இன்னுமே நான் அலையிறேன், ஆனால் என்ன தேடி வருத்தத்துக்கு ஒருத்தர் இருக்கிறாரு உணர்றவங்க மாத்திரம் நச்சுன்னு தட்டுங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தரிடத்தில் திரும்புங்க, மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. There is no other shortcuts in Christianity. எழும்பி நிற்போம். Thank you, Lord. Praise you, Jesus. Thank you, Lord. Hallelujah, hallelujah, hallelujah. Thank you, Lord. உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவனுள்ள தேவனே, உமக்கு பயப்படும் பயத்தை எங்களுக்குள்ளே வைங்க. உமக்கு நாங்கள் செலுத்த வேண்டிய மரியாதையை முழு மனதோடு, முழு ஆத்மாவோடு, முழு சரீரத்தோடு, முழு உண்மையோடு, முழு பலத்தோடு, முழு நிர்வாகத்தோடு செய்ய உதவி செய்யுங்க. நீர் எங்களை இழந்து போகக்கூடாது என்று எடுத்துக்கொள்கிற எல்லா முயற்சிகளிலே நாங்கள் ஒத்துழைப்பை காண்பிக்க உதவி செய்யுங்க.
நாங்கள் வஞ்சிக்கப்பட்டு போகாமல், ஏமாந்து போகாமல், அவன் பிறவாதிருந்தால் நலமாய் இருக்கும் என்கிற ரகமான மக்களாய் மாறிவிடாமல், பாவத்தை குறித்து, நீதி குறித்து, நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்துணர்த்துகிற தூய ஆவியானுடைய கிரியைகளுக்கு விட்டு கொடுத்து ஒத்துழைத்து மறுசீரமைய நற்பண்பு உடையவர்களாய் மாற ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கு உதவி செய்யுங்க. ஒவ்வொரு குடும்பத்தினருக்கு உதவி செய்யுங்க. பெற்றோருக்கு உதவி செய்யுங்க. பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. மூத்தவர்களுக்கு, இளையவர்களுக்கு, முந்தினவர்களுக்கு, பிந்தினவர்களுக்கு, ஊழியர்களான எங்களுக்கு, தேவநாயகத்தை தூரத்திலிருந்து வரவழைக்க இருக்கிற அத்தனை பேருக்கும் வருகை தாமதித்தால் இதை அனுகிரகம் பண்ணுங்க. நன்றியோடு உம்மை பணிகிறோம். இயேசு நாமத்தினால வேண்டிக் கொள்கிறோம். ஜனத்தை ஆசீர்வதித்து அனுப்பும் அன்பின் பிதாவே. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமையோட பசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களும் பெறுவார். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த வழிநடத்தலும் பாதுகாவலும் அந்யூன்யமும் ஐக்கியம் உங்களோடு, உங்கள் பிள்ளைகளோடு மூலமாய் ஆண்டவரை அறிய வேண்டிய அனைவரோடும் இயேசுவின் வரை மட்டுமாயிருப்பதாக. அல்லேலூயா.